வணக்கம் நண்பர்களே. தமிழ் சாரல் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 8th மேக்ஸ், அதாவது புதிய பாடத்திட்டம் 2020-21 அடிப்படையில் அமைந்த புதிய பாட புத்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான 50 கேள்விகள் மாடல் எக்ஸாமுக்காக நாங்கள் பிரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8th புக்கை நீங்கள் முழுமையாக படித்ததற்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்றதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துன்றதை ஒரு முறை ரீகால் பண்ணிடுறோம். என்ன அப்படின்னா நிறைய நண்பர் கமெண்ட் பாக்ஸில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு நம்ம வீடியோஸ் போட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் 9th 10th முக்கியமான 50 கேள்விகள் அதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட், இலவச மாடல் தேர்வு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒரு 50 முக்கிய கேள்விகள் எடுத்து அந்த வீடியோஸும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வீடியோஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. நிறைய பேருக்கு அது தெரியல. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். இதுதான் இதுதான் கடைசி வீடியோ. ஆக்சுவலாக நம்ம 8th தான் இப்போ கடைசியாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 6, 7, 9, 10 இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 5 வீடியோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தின்படி 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸை புக் பேக், இன்னர், பாக்ஸ் கொஷின் இதெல்லாம் நீங்கள் படித்ததுக்கான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்றதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ரைட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மேக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போவதற்கு எங்களுடைய மேக்ஸ் ஷார்ட்கட் வீடியோஸ் உங்களுக்கு துணையாக நிற்கும் என்றதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா 50 கொஷின் இருக்கிறதுனால நமக்கு லேட் ஆகுன்றதுனால டைரெக்டாக நான் 50 கொஷின் நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது இந்த கொஷின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் சொல்லிடுறேன். புக் பேக் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய பாக்ஸ் கொஷின், ஒரு சில கொஷினுக்கு இன்னர் அப்படின்ற முறையில் புதிய திட்டத்தின்படி தான் எடுத்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எந்த பயப்பட வேண்டாம், நியூ சிலபஸ் படி தான் எடுத்துருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 8/9 கிடைக்க, அதாவது 8/9 கிடைக்கணுமா டேஷ் என்ற எண்ணை -6/11 கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை கழிக்கணும் அப்படின்றத கொஸ்டின் நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும். டேஷ் என்ற எண்ணை -16/11 கழிக்க வேண்டும். இதிலிருந்து தான் நம்ம கழிக்கணும். -6/11 அப்படின்னு இருக்குல்ல, இதுல இருந்து கழிச்சோம்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் 8/9 அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது கிடைக்க அப்படின்னா அது கிடைக்கும் அப்படின்னா என்ன நம்பரை நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சிம்பிளா மேத்தமெட்டிக்கல அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். இல்லை அப்படின்னா 4 ஆப்ஷன் எடுத்து ஒவ்வொன்றா நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். ரைட்டா? நம்ம மேத்தமெட்டிக்கல அப்ரோச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். இதுல இருந்து தான் கழிக்க வேண்டும். அப்போ -6/11 நம்ம எதை கழிக்கிறோமோ அது நமக்கு தெரியாது. -x கழிச்சா 8/9 வருதுன்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அப்படியே இது இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. இந்த பக்கம் 8 போனீங்கன்னா இது மைனஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கம் 8 போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 6/11 அப்படின்னு பிளஸ்ல வந்துடும். ரைட்டா? இது அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல இந்த 9 × 11 99 வந்துடும். ரைட்டா? இந்த 11 8 பண்ணீங்கன்னா 88. இந்த 9 6 அப்படி மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 54 வரும். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 டிவைட் பை 142 டிவைட் பை 99 வரும். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கு? -xன்னு இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ போத் சைடு ரெண்டு பக்கமும் மைனஸால் நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது +xன்னு வந்துடும், இது மைனஸ்னு வரும். ஸோ ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். -142/99. நீங்க சிம்பிளிஃபை பண்ண உடனே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? 142/99 அப்படின்னு போட்டீங்கன்னா அது ஆன்சர் தப்பாயிடும். ஏன்னா அதுவும் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சி ஆப்ஷன் இருக்கு. ஸோ -142/99 இதுக்கு சரியான ஆன்சர். இது நீங்க ஷார்ட்கட்டா சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஆன்சர்ல நம்ம கழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்படியே கூட்டிக்கணும். கூட்டுறது இருந்தா கழிச்சுக்கணும், கழிக்கிறது இருந்தா கூட்டிக்கணும். ரைட்டா? இங்க கழிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்க அப்படியே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 99, இது 144,
42 வரும். இது கழிக்க வேண்டும் அப்படின்னு வரதுனால நீங்க சைன் மாற்றணும். அதாவது கடைசியா வரக்கூடியது ஆன்சரு. இதுக்கு வந்து நீங்க சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். இதே நீங்க ஆட் பண்றதுனா சைனை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? அப்படியே வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அப்படியே போட்டுக்கலாம். கழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய ஆன்சர்ல நீங்க என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத இதுக்கான ஷார்ட்கட்டு. நீங்கள் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் பண்ணாலும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ரைட்டா? ஸோ ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுக்கு -142/99 தான் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது டேஸ் ஆகியவற்றின் இடையில் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இது வந்து எதுக்கு இடையில அமையும் அப்படின்னா, இது வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்னன்னா -5/4 அப்படின்னா நீங்க வந்து இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நாள் 4 வரும். மைனஸ் இருக்கா? ரைட்டா? மீதி 1 வரும். மீதி ஒன்றா புள்ளி வச்சுட்டு 2 போட்டிங்கன்னா 2 அதாவது 1.2 -1.2 அப்படின்ற மாதிரி வரும். ரைட்டா? ஸோ இது எதுக்கு இடையில அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to -5/4 அமையுமா அப்படின்னு பார்த்தா இங்கே நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ 0ன்னா இது பிளஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0ன்னு வரல. ஸோ இது வந்து வராது. அடுத்தது -1 மற்றும் 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது 0வே வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் அது ரிவர்ஸ்ல போட்டாலும் அது 0 வராது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா -1லேருந்து -2க்கு வருமானா கண்டிப்பாக இது -1க்கு மேலே தான் இருக்குது. ஸோ -1லேருந்து -2க்குள்ளே இது இருக்குது அப்படின்றத கரெக்டாக நம்ம சொல்லிடலாம். -4 -5லாம் வராது. ஏன்னா 1 பாயிண்ட்ல தானே இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து -1 மற்றும் -2 இந்த ரெண்டுக்குள்ளே தான் அது வந்து அந்த வேல்யூஸ் வந்து இருக்கும். அதாவது -1.2ன்றது -1லேருந்து -2க்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து 1.2ன்றது எதுக்கு இடையில இருக்கும்? 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும். ரைட்டா? ஸோ இது பிளஸ் இருக்கிறதுனால 1க்கும் 2க்கும் வந்து இடையில இருக்குது. இதே -1.2னா அப்போ -1க்கும் -2க்கும் இடையில இருக்கும் அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ வந்து -1 மற்றும் -2 அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன். மூணாவது கொஸ்டின் பாருங்க. 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னு போடுறாங்க. இது ஒன்றும் இல்லை, நீங்க அப்படியே சிம்பிளிஃபை பண்ணணும். 2ஆம் வாய்ப்பாடுலையும் 4ஆம் வாய்ப்பாடும் உங்களுக்கு என்ன வாய்ப்பாடு தெரியுதோ அந்த வாய்ப்பாடுல அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, எளிய வடிவம், அதுக்கு மாத்திருங்க. அதுக்கு மாத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? அது பகுதி தொகுதின்றதை என்ன பண்ணா ஆட் பண்ணா வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு 4ஆம் வாய்ப்பாடு தெரியும் அப்படின்றதுனால 4ஆல நான் வந்து டிவைட் பண்றேன். நியூமரேட்டர் 4 வந்து கேன்சல் பண்றேன், டினாமினேட்டரையும் கேன்சல் பண்றேன். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 112/528. நான் 4ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்றேன். 2 8ன்னு வருமா? 2 8ன்னு வரும். மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருது. அப்படின்னா 32. ஸோ 8 32ன்னு வருது. அடுத்தது நான் வந்து கீழே 4ஆம் வாய்ப்பாடில் பண்றேன். அப்போ வந்து 132ன்னு வரும். நீங்க வேணா போட்டு பாருங்க. ரைட்டா? ஸோ இப்போ 28/132 அப்படின்னா இதை கூட நம்ம என்ன பண்ணலாம்? இதுவும் வந்து 4ஆம் வாய்ப்பாடில் அடிச்சுக்கலாம். ரைட்டா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 28ன்னு வரும். ஸோ இது கீழே இருக்கிறதும் நீங்க அடிக்கலாம். 3 12 மீதி 1 மறுபடியும் 3 12. அப்போ என்ன வருதுன்னா 7/33 அப்படின்றதா சிம்பிளஸ்ட் ஃபார்ம். 7/33ன்றதா சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஆனால் கொஸ்டின் இது இல்லை. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்ற நல்லா பாருங்க. எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். அதாவது இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாத்திட்டு கீழே ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதனோட இலக்கங்களின் கூடுதல் அப்படின்றாங்க. அப்பன்னா 33ன்னு வருதா? இதுதான் இலக்கம். அந்த இலக்கத்தோட கூடனா 3ன்னு வந்தது, இன்னொரு 3 வருது. அப்போ 3 + 3 6 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இலக்கங்களின் கூடுதலை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ 3 + 3 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து 6 அப்படின்றதான் ஆன்சர். 6ன்றது எங்க இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. ரைட்டா? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாத்திட்டு நீங்க அதை கண்டுபிடிச்சிக்கலாம். -1 பெருக்கல் நேர்மாறு அப்படின்னு கேட்குறாங்க. பெருக்கல் நேர்மாறு என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரால் பெருக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து +1 அப்படின்னு கிடைக்கணும். ரைட்டா? ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் பெருக்கிறோம், அது எந்த நம்பராலும் இருக்கலாம். அந்த நம்பரை பெருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்? +1ன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் வந்து அந்த நம்பருக்கான பெருக்கல் நேர்மாறு. இப்போ -1ன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து +1ன்னு வரணும். அப்போ இன்னொரு -1 போட்டால் மட்டும்தான் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிட்டு 1 × 1 1ன்னு வரும். அப்போ -1 பெருக்கல் நேர்மாறு மறுபடியும் -1 கிடைக்கும். ரைட்டா? ஏன்னா அப்பதான் -∞ பிளஸ் ஆகி நமக்கு +1 கிடைக்கும். இதே வந்து
ரெண்டின் பெருக்கல் நேர்மாறு அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்க. இப்போ ஒன்றுன்னு வரணும். அப்போ ரெண்டுன்னா 1/2 அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 1 வரும். அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா பெருக்குனால் 1 வரணும். அதாவது 1 வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு அதுதான் வந்து பெருக்கல் நேர்மாறு. ரைட்டா? ஸோ இதே மாதிரி கூட்டல் நேர்மாறு கூட இருக்குது. கூட்டல் நேர்மாறுன்னா என்னன்னா கூட்டினா 0ன்னு வரணும். ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2ன்றது ஒரு நம்பர். இதனுடைய கூட்டல் நேர்மாறுனா -2. ஏன்னா அப்போதான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், 0ன்னு வரும். ரைட்டா? ஸோ 0ன்னு வந்துச்சு அப்படின்னா கூட்டல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறுனா 1ன்னு வரணும். இப்போ 5ஓட கூட்டல் நேர்மாறு அப்படின்னு கேட்டாங்கன்னா 5னா -5. ஸோ -5ன்னு போட்டால் 0ன்னு வரும். ஸோ கூட்டினா 0ன்னு வரணும், அது கூட்டல் நேர்மாறு. பெருக்குனா 1ன்னு வரணும், அதுக்கு பேரு பெருக்கல் நேர்மாறு. ஸோ அப்போ வந்து -1 நீங்கள் -1 பெருக்குனா தான் உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ -1 தான் இதுக்கான பெருக்கல் நேர்மாறு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் 3/4 + 5/6 + -7/12 திட்ட வடிவம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ திட்ட வடிவம்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நீங்கள் மாற்றணும். ரைட்டா? ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ என்னன்னு பார்க்கலாம், நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 3/4 + 5/6 -7/12 போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம் பாட்மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ரைட்டா? ஸோ பாட்மாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும், சப்ட்ராக்ஷன் கடைசியாக வரும். பாட்மாஸ் இஸ்ன்னு முடியுதா? ஸோ எஸ் வந்து கடைசியாக வரும், சப்ட்ராக்ஷன் அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ வந்து இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். எல்சிஎம் எடுத்துருங்க. 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 12. அதாவது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் கூட்ட முடியும். ரைட்டா? இங்கே டினாமினேட்டர் வந்து 4 இருக்கு, இது டினாமினேட்டர் வந்து 6 இருக்குது. அப்போ கூட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இந்த 6 12ன்னு போடலாமா? 2 12ன்னு வரும். இந்த 4 நீங்கள் 3ஆல் பெருக்குனீங்கன்னா 12, 3 12. அப்போ டினாமினேட்டர் 12 12ன்னு வர்றதுனால இப்போ வந்து ஈஸியாக ஆட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஃப்ராக்ஷன் நம்பரை ஆட் பண்ண முடியும். அந்த கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 4 3ஆல் பண்ணால் 12 வருது. அப்போ மேலேயும் வந்து 3ஆல் பெருக்கணும், நியூமரேட்டர்லையும் பெருக்கணும், டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்போ 3ஆல் பண்ண வருதா? அப்போ 3 9. இதை வந்து 2ஆல் பண்ண, அப்போ 2ஆல் பண்ண வருது. அப்போ 2 5 10 /12 -7/12. ஏன்னா -7/12 அப்படியே இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா 9 + 10 அப்படின்னு வந்ததா? 9 + 10 /12. அப்போ 9 + 10னா 19. டினாமினேட்டர் ரெண்டுமே 12 12 வருதா? ரெண்டுத்துக்குமே 12 இருக்கு. நல்லா பாருங்க, ரெண்டுத்துக்குமே 12 இருக்கு. அப்போ அப்படியே நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? 19 - 7/12. ரைட்டா? 19 - 7/12 அப்படின்னு சொல்லி வருது. 19 7 புஷன் என்ன சார் வரும் அப்படின்னா 12ன்னு வரும். மறுபடியும் டினாமினேட்டர்ல 12 இருக்கு. அப்போ 12 12 கேன்சல் ஆயிரும். ஸோ 12 12 கேன்சல் ஆனால் என்ன வரும், ஈக்குவல் டு 1. ரைட்டா? 12 12 கேன்சல் ஆனால் மீதி வந்து 1 இருக்கும். ஸோ அப்போ 1 அப்படின்றதா இதுக்கான திட்ட வடிவம். அப்போ 1ன்ற ஆன்சர் தான் இதுக்கு வரும். எங்க இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். 1 அதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்க 3/4 × 5/8 / 1/2 ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் 3/4 அப்படின்றத எழுதிக்கலாம். இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள டிவைட் கொடுத்துருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க. 5/8 / 1/2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் ஃப்ராக்ஷன் நம்பரில் டிவைடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து அப்படியே இன்ட்டில் போட்டு தலைகளாக எழுதிக்கணும். ரைட்டா? அப்போ என்னன்னா 3/4 5/8 இதை இன்ட்டுன்னு போட்டு அப்படியே தலைகளாக, அதாவது இந்த 2ன்றது மேலே போயிடும், 1ன்றது கீழே வந்துடும். ரைட்டா? இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்க. ரைட்டா? இப்போ பிராக்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் பாட்மாஸ் ரூல்ஸ் படி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கேன்சல் பண்ணலாம். இந்த 4 2 8ன்னு வரும், இங்கே 2 2ன்னு வந்துடும். அப்போ 5/4ன்னு வருதா? 5/4ன்னு வருது. இங்கே வெளியே என்ன இருக்கு, 3/4ன்னு இருக்கு. அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. ரைட்டா? 3 5 15 4 16. அப்போ 15/16 அப்படின்னு சொல்லி வருது. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து 15/16 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க
விகிதமுறு எண்களுக்கு டேஸ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது. அதாவது என்னன்னா, வகுத்தலுக்கு ஒரு ஃபிராக்ஷன் நம்பருக்கு விகிதமுறுனா அந்த ஃபிராக்ஷன் நம்பர்லாம் இருக்கும். அந்த ஃபிராக்ஷன் நம்பருக்கு வந்து நம்ம டிவைட்ல வந்து எது வந்து உண்மையாகாதுன்னா, எந்த ஒரு நம்பருக்கும் டினாமினேட்டர்ல 0ன்னு போட்டா அது வந்து வரையறுக்கப்படவில்லை அப்படின்றத ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து 0. இப்போ -1 1/2 எல்லாமே நீங்க போடலாம். ஆனா வந்து எந்த ஒரு ஃபிராக்ஷன் நம்பரா இருந்தாலும் சரி, அது எந்த நம்பரா இருந்தாலும் சரி, டிவைடட் பை 0ன்னு போட்டீங்கன்னா அது இன்னும் வரையறுக்கப்படவில்லை. ஸோ உண்மை ஆகாது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 0ன்னு போட்டீங்கன்னா இது வகுத்தல் விதிக்கு வந்து உட்படாது. ஸோ அப்ப 0ன்றதான் இது, இந்த எண்ணு தான் வந்து இது அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது அப்படின்றது வந்து 0. ஸோ 0ன்னு போட்டீங்கன்னா அது வந்து அடைவு பண்பு வந்து உட்காராது ஃபிராக்ஷன் நம்பர்ல, ரைட்டா. ஸோ ஏன்னா அது எனிதிங் பை 0 வந்து இன்னும் வந்து இன்ஃபைனைட் வரையறுக்கப்படவில்லை அப்படின்றதான் அதுக்கான ஆன்சர். ஸோ 0ன்றதான் போடணும். 43 வர்க்கமானது டேஸ் இலக்கத்தில் முடியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, யூனிட் டிஜிட் என்ன கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு 43னா அதுக்கும் யூனிட் டிஜிட் 3 தான் வரப்போகுது. அப்போ 3 9 அப்படின்னு வரும். ஸோ 9ன்றது தான் நீங்கள் வந்து வர்க்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர், ரைட்டா. ஸோ இதனுடைய வர்க்கம் 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 9ன்றது ஆன்சர், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, √48 தோராயமான மதிப்பு அப்படின்னா நீங்க வந்து 48க்கு பக்கத்துல ஏதாவது வந்து ஒன்று போட்டீங்கன்னா நீங்க ரூட் எடுக்க முடியும். இப்போ 48ன்றது எதனோட பக்கமா இருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 49ன்னு போட்டு பாருங்க. ரூட் 49 ஏன்னா 48 வருது, பக்கத்துல இருக்கிறது வந்து அதுக்கான அந்த ஸ்கொயர் வேல்யூ இல்லையா, மூலம் வர்க்கம் வந்து எது பக்கமாக 49 தான். 48க்கு அப்புறம் 49ன்றது தான் வரும். ஸோ அப்போ 49னா இது எதனோட ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 7 வரும். ஸோ அப்போ 7ன்றது தான் இதுக்கான தோராய மதிப்பு. நீங்க வந்து இதே வந்து 8 போட்டீங்கன்னா 8 8 64. அப்போ 64ன்னு வர்றது ரொம்ப 48 விட தூரமா இருக்கு. 7 அப்புறம் 7 கீழேனா 6 6 36 தான் வருது. ஸோ 36ன்றது 48க்கு பக்கத்துல இல்லை. 36ன்றது 48க்கு பக்கத்துல இல்லை. அப்போ எது பக்கத்துல இருக்கு அப்படின்னா 47 49 7 40 49 தான் 48க்கு பக்கமா இருக்கு. ஸோ அப்போ வந்து தோராயமான மதிப்புன்னா இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 7ன்றதான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா √128 மைனஸ் √98 பிளஸ் √18 ஈக்குவல்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட், ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா எல்லாமே ஈவன் நம்பர் இருக்கிறதுனால இது வந்து முழுமையா ரூட் எடுக்க முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா திங்க் பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது வந்து மல்டிபிள்ல பிரிக்க முடியுமா அப்படின்னு நம்ம சிம்பிளா பார்த்துக்கலாம். இது 1 மார்க் கொஸ்டின் தான்ன்றதுனால நீங்க வந்து 2ஆல டிவைட் பண்ணி பாருங்க. இப்போ 128 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 2 12 4 2 8 அப்படின்னு வந்துடும். 64 வருது. அப்போ என்னன்னா 64 × 2ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 128 கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் நீங்க 2ஆல டிவைட் பண்ண, அதாவது 2ஆல மல்டிபிள் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வந்து மல்டிபிள் எழுதுற மாதிரி கிடைக்கும், ரைட்டா. ஸோ இப்போ என்ன வருதுன்னு தான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 128 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 64 × 2 அப்படின்னு போடுறேன், ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 98 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ 98 அப்படின்றத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி நான் எழுதுறேன் அப்படின்னா 49 × 2 அப்படின்னு போடுறேன். 49 × 2 இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 98 வந்துடும், ரைட்டா. ஸோ அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் 18ன்னு போட்டிருக்காங்க. 9 2 18, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி போடுறோம் 9 2 18, ரைட்டா. இப்போ எதுக்கெல்லாம் ரூட் எடுக்க முடியும், 2 மல்டிபிள் இருக்கு இல்லையா, 8 8 64 அப்படின்னா அந்த 64 ரூட் எடுக்க முடியும், 2 எடுக்க முடியாது. அப்போ வந்து 8 √2 அப்படின்னு வரும். மைனஸ் 49 எடுத்துடலாம். அப்போ 7 49, அப்போ 7 √2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9 எடுக்கலாம், 3 9. ஸோ வந்து 3 √2. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 8 √2ல 7 √2 போச்சுன்னா 1 √2 இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 √2 இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை √2 சார் இருக்கு அப்படின்னா 4 √2 இருக்கு. 4 √2 இருக்கு. அப்ப இந்த 4 உள்ள எடுத்துட்டு போகணும் இல்லையா. அவங்க ஆன்சர்ல 4 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த 4 உள்ள எடுத்துட்டு போனா என்ன ஆகும், அது அதனோட மடங்கு ஸ்கொயர்ல போடணும் இல்லையா. நம்ம வெளியே எடுக்கும் போது இப்ப 49னா 7 எடுக்கிறேன். அப்ப 7 தூக்கி உள்ள போட்டா 49ன்னு போடணும். 7 49. அப்ப 4 தூக்கி நான் உள்ள போட்டேன் அப்படின்னா எப்படி சார் வரும் அப்படின்னா, ஏற்கனவே இங்க 2 இருக்குது, 4 4 16. அப்ப 16ன்றது தான் உள்ள போகும், ரைட்டா. சோ அப்ப என்ன வருதுன்னா ரூட்டுக்குள்ள 2 × 16ன்னு வருது. 2 × 16னா 2 16 32. அப்ப √32 அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன்ல √32 அப்படின்றது தான் ஆன்சர்.
ஸோ அடுத்தது பார்க்கலாம் 11வது கொஸ்டின் 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/64 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரே ஸ்டெப்ல நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கு, 8 பவர் எக்ஸ்ன்னு இருக்கா, 8 பவர் எக்ஸ் ரைட்டா, ரைட் 1/64 என்னன்னா 64னா 8 ஸ்கொயர் 8 8 64 8 8 64. அப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா 1/8 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ரைட்டா, 8 8 64. அப்போ இந்த 8 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 8 பவர் -2 எழுதலாம். ஏன்னா டினாமினேட்டர்ல இருந்தா அதை மேல எடுத்தும் போது நீங்க மைனஸ்ல போடணும். அப்ப 8 பவர் -2 எடுக்கலாம். அப்ப 8 இது 2 ஈக்குவலா இருக்குமா, பேஸ் ஈக்குவலாதனால உங்களுக்கு பவர் ஈக்குவலா வரும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்றதான் ஆன்சர் ரைட்டா. இது வந்து ஒரே ஸ்டெப்ல நீங்க போட்டுடலாம். ஸோ -2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ -2ன்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் பார்க்கலாம். இதுவும் அதே பேஸ்ல தான் கேட்டிருக்காங்க. 10 பவர் எக்ஸ் 10 பவர் எக்ஸ் டிவைடட் பை 10 பவர் -3 ஈக்குவல் டு 10 பவர் 9ன்னு போட்டிருக்காங்க ரைட்டா. இப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிவைடில் 10 பவர் -3 ரைட்டா. இது வகுத்தல் இருக்கிறதுனால அப்படியே இந்த பக்கம் எட்டு போயிடுங்க. அப்படி எட்டு போனீங்கன்னா பெருக்கல்ல 10 பவர் -3 அப்படியே வந்துடும். இந்த -3ன்றது +3லாம் மாறாது. இங்க வகுத்தல் இருந்தா அங்க பெருக்கல் வரும், அவ்வளவுதான் ரைட்டா. எந்த ஒரு சைனும் சேஞ்ச் ஆகாது, அது +- மட்டும் தான் மாறும். இப்போ பாத்தீங்கன்னா பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கா, அப்போ வந்து பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா 10 மேல இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டும் அடியில வந்து 10 10ன்றது ஒரே மாதிரி இருந்தா மேல இருக்கிறத அந்த பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 9 -3னா 9 3 போச்சுன்னா 6 ரைட்டா. அப்ப ரைட் சைட்ல 10 பவர் 6ன்னு கிடைக்குது, லெஃப்ட் சைட்ல வந்து 10 பவர் எக்ஸ் இருக்குது. அப்ப பேஸ் வந்து 10 10ன்றது ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா அந்த எக்ஸ்ன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எக்ஸ்ன்றது 6க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்றதான் ஆன்சர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். ஸோ அடுத்தது பார்க்கலாம். -4 பவர் -1 உடன் எந்த எண்ணை பெருக்கினால் 10 பவர் -1 என ஆகும் அப்படின்றாங்க. இதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிடுறேன் ரைட்டா. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -4 பவர் -1 உடன் எந்த எண்ணை பெருக்கினால் என்ன கிடைக்கும், 10 அடுக்கு -1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க போட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ எந்த எண் அப்படின்றது நமக்கு தெரியாது, எந்த எண்ணுன்றது நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை பெருக்குனா 10 பவர் -1 அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ரைட்டா. இப்போ அப்படியே வந்து சிம்பிளை பண்ணிக்கலாமா, இங்க பாருங்க. இந்த -4 பை அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். பவர் 1ன்னா என்ன எழுதுவோம், நம்ம 1/-4 அப்படின்னு எழுதிக்கலாம் ரைட்டா. ஏன்னா பவர்ல -1 அது டினாமினேட்டர் எழுதுன்னு அர்த்தம். இது கூட நம்ம 1/10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ரைட்டா. ஸோ 1/10 அப்படின்னா இப்போ இது ரெண்டு பாருங்க, இது ரெண்டு மல்டிபிள் இருக்கு. இது அப்படியே எடுத்துட்டு போகலாம் அந்த பக்கம். இப்போ -4 அந்த பக்கம் போச்சுன்னா அது வந்து அதே -4 தான், ஆனால் டிவைடில் இருக்கிறது என்ன வரும், மல்டிபிள்ல வரும் ரைட்டா. -4ன்றது மல்டிபிள்ல வரும். இதை அப்படியே அடிச்சிடலாம் ரைட்டா. இப்போ 2 2 4 I2 10 அப்படின்னு வருது. இங்க நல்லா பார்த்துக்கோங்க, மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்க என்ன வரும், -2/5 அப்படின்றதான் ஆன்சர். -2/5 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ எங்க இருக்குன்னு பாருங்க, ஆன்சர்ல -2/5 அப்படின்னா பி ஆப்ஷன் கரெக்ட் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் சிம்பிளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி எளிமையான கணக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து குரூப் 4ல் ஆகட்டும் அல்லது காவலர் எக்ஸாமும் கேட்பாங்க. ஜிகேல கேட்கக்கூடிய மேக்ஸ் எல்லாமே எளிமையான மேக்ஸ் தான் கேட்பாங்க இல்லையா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க. அப்படி டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அது எல்லாமே சைக்காலஜியில் வந்து ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஜிகேல கேட்கக்கூடிய 7 கொஸ்டின் 8 கொஸ்டின்ல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஜிகே மேக்ஸ்ன்றது ரொம்ப எளிமையாக தான் கேட்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்துக்கலாம். 14வது கொஸ்டின், ஒரு வட்டத்தின் ஆரம் 2 மடங்கு அதிகரித்தால், ஒரு வட்டத்தோட ஆரம் 2 மடங்கு அதிகரித்தால் புதிய வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு இருக்கும், எத்தனை மடங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அப்படி சொன்னால் போதும். அதாவது πr² ஒரு வட்டத்துக்கான பரப்பளவு. இதனோட ஆரத்தை 2 மடங்கு அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆறுன்றது எப்படி வரும், இது வந்து பொதுவான ஆரம் 2 மடங்குனா 2r ரைட்டா. அப்ப இந்த ஆருக்கு பதிலாக 2rன்னு போட்டு பாருங்க ரைட்டா, சும்மா போட்டு பாருங்க அவ்வளவுதான். 2r². இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க ரைட்டா. 2r² 2 2 4 r² அப்படின்னு வரும் ரைட்டா. இது எப்படி எழுதலாம், 4πr² எழுதலாமா. ஸோ πr²ன்றது வட்டத்தோட பரப்பளவு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வருது 4. அப்ப 2 மடங்கு ரேடியஸ் அதிகரிச்சா
அந்த ஆருக்கு பதில் 2r போட்டோம்ல 2 மடங்கு அதிகரிச்சா பரப்பளவானது 4 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய வட்டத்தோட பரப்பளவு πr² அப்படின்னா புதிய வட்டத்துக்கான பரப்பளவு வந்து எவ்வளவு மடங்கு இருக்கு? 4 மடங்கு அதிகமா இருக்கு. ஸோ ரேடியஸ் 2 மடங்கு இன்க்ரீஸா பரப்பளவு வந்து 4 மடங்கு வந்து அதிகரிக்குது அப்படின்றதா வரும். ஸோ 4ன்றதான் இதுக்கான ஆன்சர். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அரைவட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. நானும் ஸ்கூல்லலாம் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா இப்போ நம்ம அளவுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா முழு வட்டத்தின் சுற்றளவு, அதாவது வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறது என்னன்னா 2πr. இது எல்லாருக்குமே தெரியும். πr² வட்டத்தின் பரப்பளவு, 2πr வட்டத்தின் சுற்றளவு அப்படின்ற ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். அப்போ அரைவட்டம்னா இதை பாதி அப்படின்னு சொல்லிட்டு 2 கேன்சல் பண்ணிட்டு πr அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறீங்க. ரைட்டா? ஸோ அரைவட்டத்தின் சுற்றளவு πr கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்படி இதுதான் வந்து அரைவட்டம். ரைட்டா? இது அரைவட்டம். இந்த இதனோட சுற்றளவு தான் வந்து நம்ம 2πr சொல்றோங்க. ரைட்டா? இப்போ அரைவட்டத்துக்கு வந்து இது πr அப்படின்னு சொன்னா இந்த சென்டர்ல ரேடியஸ் இருக்குமா? சென்டர்ல ரேடியஸ் இருக்கும். அப்ப இது இந்த சுற்றளவுனா இதுவும் வரணும். இந்த பேஸ் இருக்கு பத்தியா, இதுவும் ஆட் பண்ணாதான் அந்த அரைவட்டத்துக்கான சுற்றளவு. இது என்ன சார் அப்படின்னா இதுதான் விட்டம். விட்டம் என்பது இது ரெண்டு ரேடியஸை கூட்டினா வந்துருமா? அப்ப இதுவும் நீங்க சேர்த்தணும். அப்ப πr கூட நீங்க 2r அப்படின்னு சேர்த்தணும். இது ஒரு 6, இது ஒரு 6. ரைட்டா? இது ஒரு 6, இது ஒரு 6. அப்ப 2r சேர்த்துரும். இதுதான் அரைவட்டத்தின் சுற்றளவு. ரைட்டா? இப்ப πr 2rனா r வந்து காமனா இருக்கிறதுனால வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ π+2 இன்ட்டு r, π+2 இன்ட்டு, ஏன்னா இதுல ஒரு 6 இருக்கு, இதுல ஒரு 6 இருக்கு இல்லையா? இது 2 r இருக்கிறதுனால நம்ம அப்படியே வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ π+2 இன்ட்டு r அப்படின்னு போட்டதான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஸோ எங்க இருக்கு? π+2 இன்ட்டு r அப்படின்னா பி ஆப்ஷன் இருக்கு. ஸோ பி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். நீங்க வந்து πr போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இதே கால்வட்டத்தின் சுற்றளவு கேட்டாலே கேட்பாங்க. ஸோ கால்வட்டத்தின் சுற்றளவுனா அதுவும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்க. ரைட்டா? கால்வட்டம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? கால்வட்டம். ரைட். இது என்னன்னா நம்ம அரைவாசிக்கு வந்து πr சொன்னோம். அப்போ இதுக்கு வந்து என்ன வரும்? பைக்கு பாதி, π/2r அப்படின்னு வரும். ரைட்டா? π/2r. ரைட். இதுலயும் பார்த்தா இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ் பார்த்தா அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? 2r போடணும். ரைட்டா? இப்போ ரெண்டுத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா r வந்து வெளியே எடுத்துட்டு π/2 + 2 அப்படின்ற மாதிரி வரும். இதை கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கூட அவங்க போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலா மெமரி பண்ணாம நீங்க கான்செப்டை தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அவசரத்துக்கு டக்குன்னு வந்து ஃபார்முலா தெரியலனா கூட நீங்க வந்து இப்படி போட்டுக்கலாம். சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம். பரப்பளவு 462 சதுர சென்டிமீட்டர், ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர், வட்டக்கோண பகுதிகளில் மைய கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது தனியா நம்ம ஒரு வீடியோவோ போட்டோம். 2019 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குரூப் 2ல பரப்பளவு கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. வட்டக்கோண பகுதியின் அந்த ஆங்கிள் கொடுத்துட்டு அதனோட பரப்பளவு என்ன அப்படின்னு ஒரு வட்டத்துண்டின், அதாவது வட்டப்பகுதி, சிறு வட்டப்பகுதியினோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இங்கே புக்கில் எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து பரப்பளவு கொடுத்துட்டு அந்த கோணத்தை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாவில் மொத்தம் 3 அளவுகள் வருமா? ஸோ அந்த 3 அளவுகளை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவாங்க, இன்னொன்று கேட்பாங்க. நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நாலேஜ். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது, அதில் ஏதாவது 3 அளவுகள் இருக்குன்னா ஒரு அளவு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு அளவு வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதே மாதிரி கொஸ்டின் வந்து குரூப் 2ல கேட்டிருக்காங்க. பட் குரூப் 4ல ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் புக் பேக்கில் இருக்குது. ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். முதல்ல வட்ட கோண பகுதியின் மைய கோணம் அப்படின்னா என்னன்னா ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வட்டம் இருக்கு, ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ரைட்டா? ஒரு வட்டம் இருக்கு. வட்ட துண்டு அப்படின்னா இதுலேருந்து ஒரு சிறு பகுதி இப்படி ஒன்று இருக்கும், இப்படி இருக்கும். நீங்கள் பீஸாவை ஒரு கொஞ்சமாக கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸாவை கட் பண்ணீங்கன்னா அது எப்படினாலும் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பீஸ். ரைட்டா? ஸோ இதுதான் வட்ட துண்டு பகுதி அப்படின்னு சொல்கிறது. ரைட்டா? ஸோ இது வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது அது வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம், அந்த கோணம் நமக்கு தெரியாது. ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துன்னா இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதி தான் வட்ட சிறு பகுதின்னு பேர். இதனோட ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட்டா? மொத்தமாக வட்டத்துக்கு அந்த புள்ளியோட சுற்றளவு நம்ம அந்த ஆங்கிள் போட்டால் 360 டிகிரின்னு வந்துடும். இந்த துண்டோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்குது என்னன்னா இந்த ஏரியா கொடுத்துட்டாங்க. வட்ட சிறு பகுதியினோட ஏரியா கொடுத்துட்டாங்க. வித்து இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. பரப்பு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. நம்மள வந்து கோணம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட்டா?
ஒருவேளை கோணத்தை கொடுத்தாங்கன்னா நீ உங்களை பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய ஆர்ஆர்பியில் கொஞ்சம் பேங்க் எக்ஸாம் ஹையர் கிளாஸ்லாம் கொஞ்சம் இந்த அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வட்டத்துண்டு பகுதியின் பரப்பளவு வந்து ஏ ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் ஜூம் ஆயிடுச்சு. ஏ ஈக்குவல் டு ரைட்டா தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி. ஏன்னா வட்டத்துக்கு மொத்தம் எவ்வளோ 360 டிகிரி இன்ட்டு பையார் ஸ்கொயர். ரைட்டா இதுதான் வட்ட துண்டு பகுதியின் வட்டப்பகுதி சிறு பகுதிக்குமே அதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா. ரைட்டா இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ரைட்டா இங்கே பார்த்தீங்கன்னா பரப்பு இருக்குது, ரேடியஸ் இருக்குது, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீட்டா கிடச்சிடும். சப்போஸ் வந்து தீட்டாவை கொடுத்துப்புட்டு இவங்க ஏன்ற அந்த இதை கூட கேட்கலாம். ஸோ எப்படினாலும் கேட்கலாம். இப்போ ஏன்றது கொடுத்துருக்காங்களா, ஏன்றது என்னது பரப்பளவு எவ்வளோ 462. ரைட்டா ரைட். அப்போ தீட்டான்றது நமக்கு தெரியாது, அதை தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா 360 இன்ட்டு பையனா 22/7. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ஆர் ஸ்கொயர்னா 21 இன்ட்டு 21 போட்டுக்கலாம். எதுக்காக 21 போடுறோம் அப்படின்னா இந்த 7 அடிச்சிடலாம். ஏன்னா 3 21 அப்படின்னு சொல்லி வந்துடும். ரைட்டா 3 21 வந்துடும். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த தீட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடணும். ரைட்டா இப்போ டினாமினேட்டர்ல இந்த 7 கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 360 மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நியூமரேட்டர்ல வந்துடும். ரைட்டா ஸோ இந்த இடத்துல 360ன்றது நியூமரேட்டர்ல வந்துடும். இப்போ டினாமினேட்டர்ல என்ன சார் வரும் பார்த்தீங்கன்னா இந்த 22ன்றது ஒன்று வரும், நம்ம அடிச்ச 3ன்றது ஒன்று வரும், அது இல்லாம ஒரு 21 இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் வரும். ரைட்டா இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பேப்பர்ல போட்டு பாருங்க. இல்லை உங்ககிட்ட மொபைல் இருந்துச்சு அப்படின்னா 360 × 462 டிவைடட் பை 22 இன்ட்டு 3 இன்ட்டு 21 அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த தீட்டாவோட மதிப்பு 120 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். இதை வந்து ஈஸியாக நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து 50 கொஸ்டின்றதால லேட் ஆகுதுனால நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிடுங்க. 120 வருதான்னு செக் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து 120 டிகிரின்னு வரும். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இன்னொரு டைம் கூட ஒரு டைம் சொல்லிடுறேன். 120 டிகிரி அதாவது என்னன்னா வட்டப்பகுதி பரப்பளவு தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பையார் ஸ்கொயர். ரைட்டா இதில் ஏரியா ஏவும் அப்ளை பண்ணணும், ரேடியஸும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரைட்டா இது வந்து வேற மாதிரி கேட்கலாம். என்னன்னா அதை சொல்லிட்டேன், தீட்டாவை கொடுத்துட்டு பரப்பளவும் கேட்கலாம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 7 p பவர் கியூப் மற்றும் 2p² பவர் ஸ்கொயர் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது அப்படியே எழுதிக்கலாம். முதல்ல 7p³ இன்ட்டு இங்க வந்து பிராக்கெட்டுக்கு மேல ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கான். அப்போ உள்ள இருக்கிறத ஸ்கொயர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ 2 4 p ஸ்கொயர் இருக்குதா, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணா p⁴. ரைட்டா ஸோ இதை வந்து நீங்க மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 28 இந்த p அப்படின்னா பவர் ஆட் பண்ணிக்கணுமா. ஸோ இங்க 4 இருக்குது, இங்க 3 இருக்குது. அப்போ p⁴ அப்படின்னு வரும். 28 p⁴ அப்படின்றதான் ஆன்சர். ஸோ எங்க இருக்குதுன்னு பார்த்தா 28 p⁴ பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -3 m³ n இன்ட்டு 9 ஒரு பிராக்கெட் போட்டிருக்காங்க. அந்த பிராக்கெட்ல ஒரு நம்பர் வரப்போகுது, நம்பரோ எழுத்தோ ஏதோ ஒரு லெட்டர் வரப்போகுது, ஈக்குவல் டு மறுபடியும் ஒரு டேஷ் கொடுத்துட்டாங்க. இப்போ m⁴ n³ இன் விடுபட்ட எண்கள் அப்படின்னா அந்த டேஷ்ல வந்து என்ன நம்பர் வரும் அல்லது என்ன எண்கள் வரும், லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ 3 27 இங்க ஆனா -3 கொடுத்ததுனால -27 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். ரைட்டா ரைட் ஒரு ஆன்சர் -27. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து மிஸ் ஆயிருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். இப்போ லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இங்க m³ n இருக்கா, ஆனால் ஆன்சரில் வரும்போது m⁴ இருக்கு. அப்போ ஒரு m சேர்த்தணும். ரைட்டா மல்டிபிள் பண்ணாதான் m⁴ கிடைக்கும். இங்க n கொடுத்துருக்காங்க, இங்க n³ போட்டிருக்காங்க ஆன்சர்ல. அப்போ என்னன்னா அடிஷனலாக n² பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து n³ கிடைக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே -27 கிடைச்சது இல்லையா, அப்போ -27 அது மட்டும் இல்லாமல் இந்த n² அப்படின்னு வரும். இது ரெண்டு தான் ஆன்சர். ஸோ mn² அப்படின்ற மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். -27ன்றதும் வரணும்,
mn ஸ்கொயர் மைனஸ் 27. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், mn ஸ்கொயர் மைனஸ் 27 இருக்குது. அப்போ டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டாக. அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ சதுரத்தின் பரப்பளவு இதெல்லாம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சதுரத்தின் பரப்பளவு 36 x⁴ y ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. அப்போ சதுரத்தின் பரப்பளவுனா ஏ ஸ்கொயர், ரைட்டா? சதுரத்தின் பரப்பளவுனா ஏ ஸ்கொயர். இப்போ வந்து நீங்கள் சதுரத்தின பக்கம் அப்படின்னா ஏன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து ஏ ஸ்கொயர், ரைட்டா? இது வந்து ஏ ஸ்கொயர். அப்போ ஏன்றது என்னன்னா இதுக்கு ரூட் எடுக்கணும், அப்படிதானே? இது ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ரூட் ஆயிருமா? அப்போ இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா இப்போ 36ங்குது. அப்போ 36னா ரூட் எடுத்தா 6 36. x⁴ அப்படின்னா ரூட் எடுத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி வேரியபிளில் வந்ததுன்னா ரூட் எடுக்கணும்னா நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும். ஏன்னா இந்த மாதிரி XY வேரியபிள் வந்துச்சுன்னா நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் அது வந்து ரூட் எடுக்கிறது ஈக்குவல். அப்போ 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வரும். அந்த ஒய் ஸ்கொயரில் 2 இருக்குது, அதில் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வரும். ஸோ 1ன்றதை போட வேண்டியதில்லை. அப்போ 6 x ஸ்கொயர் ஒய் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். இதுதான் வந்து சதுரத்தின் பக்கம் 6 x ஸ்கொயர் ஒய். எங்கே இருக்குது? சி ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. 20வது கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றுரிமைகள்னு சொல்லி நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபார்முலா எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? ஸோ அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் சப்போஸ் மறந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதுதான் வந்து ஃபார்முலா, ரைட்டா? இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆன்சர் வந்துட போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? ரைட். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? அதான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதுதான் அது 16. இந்த பிளஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏ மைனஸ் பி தான் எக்ஸ் மைனஸ் ஒய், அது நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்? 16, இந்த 8 இந்த பக்கம் வந்துடும், அடிச்சிங்கன்னா 2 8 16. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது 2 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றில் இந்த மாதிரி ஃபார்முலா வந்துச்சு, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா ஒன்றில் இந்த 8 இந்த 16 டிவைட் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துட போகுது, அவ்வளோதான். இது என்ன ஃபார்முலா இருக்குது, ஏன் அதை டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்தது பார்க்கலாம், ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 3 மற்றும் ஏபி 5 எனில் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி வர்றதும் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னு வர்றதுக்கும் இதெல்லாம் லிங்க் பண்ணி ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. 8th புக்கில் ஒரு 4-5 ஃபார்முலா இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரெஃபர் பண்ணிக்குவாங்க. இது மாதிரி முற்றுரிமைகளை வச்சு உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டிலையும் வந்து கேட்கலாம். ஸோ நோட்ஸில் அந்த ஃபார்முலா பேசிக்காக ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா என்ன ஃபார்முலான்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா, ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலா டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஏ மைனஸ் பி வந்து அவன் கொடுத்துருக்கான், என்னென்ன 3 கொடுத்துருக்கான். அப்போ 3 கியூபு மைனஸு இது வந்து நமக்கு தெரியாது, ஏ கியூப் மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab, ஏபின்றதும் கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து 5. அப்போ 5 இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 3 5 வரும். ஸோ இந்த இடத்துல 15 வரும். இந்த ஏ மைனஸ் பியும் அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங்கில் 3 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 3 15 இன்ட்டு 3 வரும், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ வந்து 3 வந்து நீங்கள் கியூப் பண்ணணும். அப்போ 3 9 9 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கியூப் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கியூப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு என்ன வருதுன்னு அப்படியே டைரெக்டாக நான் கொடுத்துட்றேன், ரைட்டா? 9 9 9 27 அப்படின்னு சொல்லி வந்துடும், ரைட்டா? 27ன்னு வந்துடும். இந்த 15 இன்ட்டு 3 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 45 அப்படின்னு சொல்லி வரும். இது அப்படியே இந்த பக்கம் ஹெட்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் 45 அப்படின்னு வரும். இந்த பக்கம் அந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ன்றது அப்படியே இருக்கும், ரைட்டா? இப்போ 27 45 ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துரு போச்சு. 27 45 நீங்கள் ஆட் பண்ணால் 72ன்னு வரும். ஸோ 72 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 ஃபார்முலா இருக்கும், அதை கூட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 காரணிகள்
எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி எனில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து ஃபேக்டராக நம்ம பிரித்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், இது என்ன அப்படின்னா, அதாவது இந்த நம்பரும் இந்த நம்பரும் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6ன்னு வரணும். அதானே ஃபேக்டர் பிரிப்பீங்க. 2 6, அப்போ கண்டிப்பாக பிக்கு பதிலாக 3ன்னு போட்டிங்கன்னா 2 6ன்னு வரும். ஸோ இங்கே -2, இங்கே ஏற்கனவே மைனஸ் இருந்ததுனால இது வந்து -3ன்ற மாதிரி கிடைச்சிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -5 அப்படின்னு சொல்லி வந்துடும். ரைட்டா, ஆட் பண்ணால் -5 பெருக்குனா 6 அப்படின்னு வந்தால் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு இந்த ஃபேக்டர்னு அர்த்தம். இப்போ என்னன்னா இந்த பிக்கு வந்து என்னன்னு போட்டிருப்பீங்க, 3ன்னு போட்டிருப்பீங்க. அப்போ என்ன வருதுன்னா x - 3. அப்போ ஆன்சர் வந்து x - 3 = 0ன்னு போடணும். ரைட்டா 0ன்னு போனால் அப்போ இந்த -3 இந்த பக்கம் போனால் +3, அப்போ +3ன்றது ஆன்சர். ஸோ ஏற்கனவே இந்த இடத்துல நீங்கள் பிக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 3 போட்டால் வந்துடும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, என்ன தப்பு பண்ணுறீங்கன்றத சொல்லிடுறேன். இங்கே வந்து 3 போடுவீங்க, இங்கே அப்போ மைனஸ் இருக்கு சார் அப்படின்னா -3 அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன போடுறீங்க, 3ன்னு போட்டீங்கன்னா 3 மட்டும் தான் ஆன்சர். அப்படி தெரியல அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா இங்கே 3 வருது சார் அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, x - 3 = 0. அப்போ அந்த -3 இந்த பக்கம் போயிடும், அப்போ +3ன்னு வரும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து -3 சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து அது வந்து +3 தான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா x³ + y³ ஒரு காரணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ x³ y³ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது வந்து ஃபார்முலா தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து கஷ்டமாயிடும். இப்போ வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a³ + b³ இருக்குல்லையா, இந்த ஃபார்முலா தான். இப்போ என்ன வந்து a³ + b³ அப்படின்னா என்ன ஃபார்முலானா a + b இன்ட்டு a² - ab + b² அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஒரு ஃபேக்டர்ன்றது என்ன வருது, a + bன்றது ஒரு ஃபேக்டராக வருது. ஸோ அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x³ + y³ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஃபேக்டர்ன்றது என்ன வரும், x + y அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக வரும் இல்லையா. ஸோ அப்போ x + y தான் இதுக்கான ஆன்சர். ஸோ x + y அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2p/3 = 10 எனில் பின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். இதை அப்படியே ஈஸியாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2p/3 = 10. ரைட்டா. ஸோ இப்போ வந்து இந்த 3 இந்த பக்கம் எட்டுன்னு போயிருங்க, அப்போ மல்டிபிளில் வரும். இந்த 2 இந்த பக்கம் எட்டுன்னு வந்துருங்க, அப்போ டிவைடில் வரும். இப்போ அடிச்சு பாருங்கள், i2 10, இங்கே 5 வருது, அப்போ i3 5, அப்போ 15ன்னு வரதான் ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ 25வது கொஸ்டின் பாருங்க, ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 எனில் அவ்வெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, ஒரு நம்பர் இருக்கு ரைட்டா, ஒரு எண் அதன் பாதியின் கூடுதல் அப்படின்னா x/2, இது 2 கூட்டினா 30 வருதுன்றாங்க. அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட்டா, அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம தெரியாத நம்பர் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். எக்ஸ் அந்த நம்பர்ல பாதி, அப்போ x/2 அதன் கூடுதல். சப்போஸ் வந்து டிஃபரன்ஸ் கேட்பாங்க, டிஃபரன்ஸ்னா மைனஸ்ன்னு போட்டுக்கணும். ரைட்டா. ஸோ அது வந்து வேறுபாடு அப்படின்ற மாதிரி ஏதாவது வார்த்தை, வேறுபாடு தமிழில் வேறுபாடு அப்படின்னு கொடுப்பாங்க நினைக்கிறேன், இங்கிலீஷில் டிஃப்ரென்ஸ்னுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து மைனஸ்ன்னு போட்டுக்கணும். இங்கே கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 2xன்னு வரும். ஸோ 2x + x ஸோ /2 = 13 வரும். இந்த 2 இந்த பக்கம் என்ன பண்ணால் 60ன்னு வந்துடும். இப்போ 2xம் 3xம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். 3x = 60ன்னு வருது. 3x = 60. இப்போ இந்த 3 இந்த பக்கம் எட்டுன்னு போயிடுங்க. அப்போ டிவைடில் வந்துடுமா, ஏன்னா 3xனா பெருக்கல் இருக்குதா, அப்போ வகுத்தல் வரும். இப்போ அடிச்சு பாருங்க, 2 3 6 ஒரு 0, அப்போ 20ன்னு வருது. ஸோ அப்போ 20 என்பது தான் அந்த நம்பர். x = 20. ஸோ பி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. பி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. 26வது கொஸ்டின் பாருங்க. 26வது கொஸ்டின் வந்து சும்மா ஒரு கான்செப்ட். இது கூட நான் வந்து லாஸ்ட் வீடியோஸ்ல சொன்னேன். என்னன்னா, ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணங்கள் கூடுதல் வந்து 360 டிகிரி அப்படின்ற மாதிரியும் 6வது முதல் 10ஆம் வகுப்பு வரை இலவச தேர்வு நம்ம பார்த்துருப்போம். அதாவது வெளிக்கோணங்கள் கொடுத்துட்டு அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அதனுடைய எதிர்பக்கங்களின் உள்கோணம் அப்படின்ற மாதிரி ஈக்குவலா இருக்கணும் ஒரு ஆன்சர் வந்தது. அதாவது உள் எதிர்கோணம், உள் பக்கத்துல எதிராக இருக்கக்கூடிய 2 கோணங்களை கூட்டுறது வந்து வெளிக்கோணத்துக்கு சமம்ன்ற மாதிரி நம்ம ஒரு அதாவது இலவச மாதிரி தேர்வுல 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 50 கொஸ்டின்ல கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதே கான்செப்டா தான் இதுவும். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சி அப்படியே அந்த கான்செப்ட்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ரைட்டா, ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு இன்னொரு ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 120 டிகிரி. ரைட்டா, உங்களுக்கு அப்படியே ஒரு கான்செப்டா சொல்லிடுறேன். இப்படி ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க, இது ஒரு வெளிக்கோணம்னு வச்சுக்கலாம். 120 டிகிரி ஏதோ ஒரு பக்கம் நம்ம பேருக்காக
120 டிகிரி எனில் உள் எதிர் கோணம் ஒரு கோணம் வந்து 58 டிகிரி ரைட்டா. இது ஒரு 58 டிகிரின்னு வச்சுக்குவாங்க ரைட்டா, 58 டிகிரி ரைட்டா. இன்னொரு கோணம் என்னன்னா இது கூட ஆப்போசிட் தானே வரும், இது 120னா இதுக்கு ஆப்போசிட் பக்கம் இது ரைட்டா. அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 58ன்னு அவன் கொடுத்துட்டான், இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. ஆனா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 120 வரும். இதுதான் கான்செப்ட். எதிர்கோணத்துக்கு வெளியே எதிர்கோணத்துக்கு வந்து சமமா இருக்கும். அப்படின்னா என்னன்னா இந்த 120ல இருந்து இந்த 58 கழிச்சிட்டீங்கன்னா, இந்த 58 கழிச்சிட்டா இந்த கோணம் வந்துடும், இந்த கோணம் வந்துடும் ரைட்டா. அப்ப 120ல 58 போச்சுன்னா என்னன்னு சொல்லி பாருங்க ரைட்டா. 120ல 58 போச்சுன்னா 62 டிகிரி. ஸோ 62 டிகிரின்ற ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ரைட்டா. ஸோ இப்போ இங்க என்ன இருந்திருக்கும், 62 டிகிரி தான் இந்த கீழே இருந்திருக்கும் ரைட்டா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து 3 எண்களில் மிகப்பெரிய எண் x+1 எனில் மிகச்சிறிய எண் கேட்குறாங்க ரைட்டா. இப்போ இருக்கிறதுலே வந்து பெரிய நம்பர் வந்து x+1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து x+1 வந்தது பெரிய நம்பர் ரைட்டா. 3 எண்கள் கொடுத்துருக்காங்க ரைட்டா. இதுதான் பெருசுனா அப்போ அதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்னு வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா x-1 வந்திருக்கும் ரைட்டா. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருந்திருக்கும். அப்போ பெரிய நம்பர் x+1, மிடில் எக்ஸ் வருது, அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கிறது இதுதான் வந்து சின்ன நம்பர். அப்போ x-1 அப்படின்றது ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட், டி ஆப்ஷன் ரைட்டா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 28வது கொஸ்டின், 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இதில் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 28 ரைட்டா. இப்போ என்னென்னா ஒன்றில் சதவீதம் கண்டுபிடிக்கிறது தான். இப்போ வந்து 600 அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 600 ரைட்டா. என்ன சதவீதம் நமக்கு தெரியாது, அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100 ரைட்டா ஈக்குவல் டு இந்த மதிப்பு தான் என்ன சொல்லிட்டாங்க 450ன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ரைட்டா. இப்போ அப்படியே அடிச்சிடலாங்க பாருங்க, 2 0 2 0 கேன்சல் ரைட்டா. இப்போ இந்த 6 வந்து இந்த பக்கம் போயிடும், அப்போ 6 இங்கே இந்த பக்கம் எட்டு வந்துருங்க. 450/6 வரும், அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 75ன்னு சொல்லி வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 75ன்றதான் இதுக்கான ஆன்சர். இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, 450 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டா. 450 எனில் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க ரைட்டா. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நம்ம என்னைக்குமே ஒரு பெரிய டோட்டல் நம்பர் எடுத்துருப்போம். அப்போ 500 மார்க் நீங்கள் 10th எடுக்கிறீங்கன்னா 500க்கு 300 மார்க்கு 200 மார்க் எடுத்தீங்கன்னா எப்படி பர்சன்டேஜ் போடுவீங்க, கீழே 500ன்னு போடுவீங்க, அதானே போடுவீங்க. டோட்டலை கீழே போட்டுவீங்க, எடுத்து மார்க்கு மேலே போடுவீங்க, அப்படி தானே. அப்போ 600 450 மேலே போட்டு இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கிடைச்சிட போகுது ரைட்டா. இப்போ பாருங்க 2 0 கேன்சல். இப்போ 450 6 வகுத்தீங்கன்னா அது 75 தான் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். உங்களுக்கு வந்து எந்த வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஐடியா யூஸ் பண்ணி இதை முடிச்சிருங்க ரைட்டா. ஸோ நான் வந்து ரெண்டுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணின் 29வது கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட்டா. ஒரு நம்பர்ல இருந்து 25% குறைச்சாங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து உண்மையிலே அது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரியும். அடுத்த கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். 20% வந்து உயர்த்துறாங்க அப்படின்னா அப்போ உண்மையிலே அதனோட ரேட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தெரிந்து கொள்வோம், அப்படி இல்லைன்னா பாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ அதில் கொடுத்ததுனால இந்த 2 கேள்வியுமே வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ரைட்டா. ஸோ வந்து இது வந்து 1 மார்க்ல வரல, அதாவது தெரிந்து கொள்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுல இருந்து கேட்டிருக்கேன். இது வந்து 2 கான்செப்டும் வரலாம், கண்டிப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா தெரிஞ்சா டக்கு டக்குன்னு நீங்க போட்டுடலாம் ரைட்டா. இப்போ 29 வந்து ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் அப்படின்னு குறைத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ், அதாவது குறைஞ்சதுக்கு அப்புறம் வர்றது ரைட்டா, ஈக்குவல் டு 1 மைனஸ் அந்த பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 அந்த விலை ரைட்டா. ஸோ இதுதான் வந்து உண்மையான ரேட்டு. ஏன்றதுதான் உண்மையான, அது வந்து குறைச்சதுக்கு அப்புறமும் ஏத்தனதுக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய உண்மையான ரேட்டு ரைட்டா. இந்த டீன்றது என்னன்னா குறைச்சதுக்கு அப்புறமும் டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்களேன், அதாவது குறைச்சதுக்கு அப்புறமோ அல்லது ஏத்தனதுக்கு அப்புறமோ இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா இது வந்து குறைத்தால் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் ரைட்டா. இதே வந்து உயர்ந்தால் அப்படின்ற மாதிரி கொடுத்தானா ஒரு 20% உயர்ந்திருக்கு, 30% உயர்ந்திருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க
அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டின்னா டிஃப்ரென்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் அது இது மாதிரி ஆகுது. 20% ஏறுது, அதாவது 20% இறங்குதுன்றது தான் டிஃப்ரென்ஸ். ஏன்றது வந்து அசல். அது வந்து அப்படி அதை ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அது நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ இதான் ஃபார்முலா 1 - x/100. எக்ஸ்ன்றது அந்த 20% கொடுத்துருப்பாங்க, 20 30 கொடுப்பாங்களே, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களே, அதுதான் அது. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 120 கிடைக்கும், குறைத்தால் 120. அப்போ 120 = 1 - 25% டிவைடட் பை 100. இப்போ ஏன்றது நமக்கு தெரியாது. ரைட்டா? இதுதான் வந்து அந்த விலை, அசல் ரேட்டு, அதான் நமக்கு தெரியாது. ரைட். இப்போ 25/100னா 1/4 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ 120 = 1 - 1/4a அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 இது கூட பண்ணுங்க, 4 - 1 வரும். அப்போ 3/4 வருமா? ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 3/4a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ இது அப்படியே இந்த பக்கம் 120 பக்கம், அந்த 120 இல்லையா, இந்த பக்கம் நீங்கள் எடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே 4 வந்துடும், கீழே வந்து 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 160 அப்படின்னு வருது. 4 × 120 டிவைட் பை 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 160. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் ஃபார்முலா. 160ன்னு வருது. இன்னொரு கணக்கு நம்ம பார்த்துடலாம். அதாவது 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்து பருப்பின் விலை 96. அப்படின்னா 20% உயர்த்ததுக்கு அப்புறம் தான் 96. அப்போ உயர்த்தாத முன்னாடி உண்மையான ரேட் என்னன்னு நமக்கு தெரியாது. ரைட்டா? அதாவது அந்த கொஸ்டின்ல அதுதான், இந்த கொஸ்டின் அதுதான். உண்மையான ரேட்டு நமக்கு தெரியாது. ஆனால் இதில் உயர்த்திருக்காங்க, அதில் வந்து குறைச்சிருக்காங்க. ரைட்டா? ரைட். அப்போ உயர்த்திருக்காங்கன்னா நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போடணும், இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்றத போட்டு அதே ஃபார்முலாவை நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ இதே ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து அதாவது அந்த உயர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 96ன்னு கொடுத்துருக்காங்களா, பார்த்துக்கலாம். 96ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து 96 = 1 - எத்தனை பர்சன்டேஜ், 20% டிவைடட் பை 100. அப்போ உண்மையான ரேட் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ அதுதான் ஏ. ரைட்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அடிச்சிங்கன்னா 1/5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ 96. இதை கூட நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ 5 - 1ன்னு வரும். அப்போ 4/5 × a அப்படின்னு வரும். இது அப்படியே நீங்கள் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சாரி, இப்போ வந்து நம்ம உயர்வுன்னு போட்டிருக்கோங்க இல்லையா, இப்போ இதை நான் சொன்னேன். இது வந்து ப்ளஸ்ன்னு போடணும். ரைட்டா? இதுதான் குறைஞ்சா மைனஸ் போடணும்னு சொன்னேன், இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கணும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா அவசரம் மைனஸ் போட்டிருக்கேன். நல்லா வச்சுக்கோங்க, குறைந்தால் மைனஸ்ன்னு போடணும், இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ன்னு போடணும். அப்போ ப்ளஸ்னா இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல 5ன்னு இருக்கும், 5 + 1 6ன்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ 6/5 × ஏன்னு வரும். இது அப்படியே இந்த பக்கம் எட்டுன்னு போயிடுங்க. அப்படி எட்டு போனா அந்த 5 மேலே வந்துடும் இல்லையா. 5 × 96 டிவைட் பை இந்த 6, இந்த 6 அது கீழே வந்துடும், = a. இப்போ 5 × 96 டிவைட் பை 6 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 6ஆம் வாய்ப்பால் நீங்கள் அடிச்சிருக்கலாம். ரைட்டா? இதை அடிச்சுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 80 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நீங்கள் வேணா போடுங்க, 5 × 96 டிவைட் பை 6 அப்படின்னு போட்டு பாருங்க, 80ன்னு சொல்லி கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைந்தால் மைனஸ், இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ப்ளஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே பாருங்க அவசரத்தில் மைனஸ்ன்னு போட்டேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் ப்ளஸ், டிக்ரீஸ் பண்ணால் மைனஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சு இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து நாங்கள் அதுக்கு தான் எடுத்துருக்குறோம். ஸோ அடுத்தது 31. ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்றது நமக்கு தெரியும் நல்லா. ரைட்டா? ஸோ 24 மணி நேரம்ன்றது ஒரு நாளைக்கு, 10 மணி நேரம்னா மேலே 10 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட போகுது. இது போட்டிங்கன்னா 41.6 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இதுவும் வந்து பாக்ஸ் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ 250 லிட்டர் 12% என்பது 150 லிட்டர் டேஸ் சமம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ 250 லிட்டரின் 12% அப்படின்னா அந்த 250ல் 12% எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கோம், அப்போ தான் ஈஸியாக போகும். இப்போ 250ல் 12% தெரியணும். அப்போ 12 டிவைட் பை 100. ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்து ஏதோ ஒரு டேபிளில் நீங்கள் பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணலாம். இது 5ஆம் வாய்ப்பால் கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 2 5 10, 5 25, இதை கூட 2ஆம் வாய்ப்பால் கேன்சல் பண்ணலாம். 6 2 12,
அப்புறம் 6 ஒரு 5 IR 30 ரைட்டா. அப்போ 30ன்றது தான் என்னது, இந்த வந்து 250 லிட்டரின் 12% வந்து 30 ரைட்டா. ரைட் என்பது 150 லிட்டர் டேஸுக்கு சமம். இது வந்து 150க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டேன். 150 லிட்டர்ல இது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 150 கீழே போடுங்க, 150 கீழே போட்டு இந்த 30 மேலே போட்டு இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஒரு பாஞ்சு 2 பாஞ்சு 30, அப்போ 2 இன்ட்டு 10ன்னு வருதா, 2 இன்ட்டு 10ன்னு வருது, அப்போ 2 இன்ட்டு 10னா 20. ஸோ அப்போ 20ன்றது தான் கரெக்டு. ஸோ 20% அப்படின்றது தான் கரெக்டு. நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடணும் ரைட்டா. ஸோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் ஸ்கிப் பண்ணி அதை இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ 20னா சி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 10,000 25% மதிப்பின் 15% என்பது டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 10,000 25 அதே மாதிரி தான் மேலே போட்ட சம் மாதிரி தான் இதுவும் 25% மதிப்பின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 25% எவ்வளோ, கால் பாகம். நீங்கள் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கல, கால் பாகம். அப்போ ஒரு கால் பாகம்னா 1/4 இல்லையா. அப்போ 1/4னா இந்த இதில் அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 4ஆல் வகுத்துக்கலாம். நீங்கள் எப்படி மேத்தமெட்டிக்கலாக அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 25% நான் மொத்தத்தில் கால் பாகம் 1/4 இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா இந்த இதை 2 8 மீதி 2 5 20 அதுக்கப்புறம் 2 0 2500ன்றது தான் என்னது 25% ரைட்டா. 2500 என்பது 25%. இந்த 2500ல மதிப்பின் 15% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த 2500ல 15% எவ்வளோ அப்படின்னா 2500 டிவைட் பை 100 இன்ட்டு 15%. 15% கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க ரைட்டா. அப்போ 25 இன்ட்டு 15 வருதா. அப்போ 25 இன்ட்டு 15 நீங்கள் போட்டீங்கன்னா 375 வரும். 375 கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10,000ல 25% கண்டுபிடிச்சேன், அதான் 4ஆல் வகுத்தேன், 2500ன்னு வருது. இந்த 2500ல 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டிவைட் பை 100 இன்ட்டு 15 போனோம். ஏன் சார் டிவைட் பை 100 போட்டால் எந்த நம்பருக்கும் டிவைட் பை 100 போட்டால் 1% கிடைக்கும். அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் வேணும், 15% வேணும். அப்போ 15ஆல் போனா 15 கிடைக்கும். 20 வேணும்னா 20ஆல் பண்ணீங்க அப்படின்ற இடத்துல 20 போட்டீங்கன்னா 20% கிடைக்கும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ அப்போ 375 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஒரு பழ வியாபாரி 200க்கு பழங்களை விற்று 40 லாபம் பெறுகிறார். அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். லாஸ்டா ஒரு வீடியோஸ்ல இதே சமம் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா 20% அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா வந்து 20% அதுக்கு கிடையாது அப்படின்றதான் ஆன்சர். ஸோ அதனால அது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து முக்கியமா வந்து நான் திருப்பி இந்த கொஸ்டின் எடுத்து காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோஸ்ல வந்து நம்ம 20% போட்டுங்க. அதை நான் எப்படி நான் வந்து எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னா 200க்கு 40 அப்படின்னா 100க்கு 20 அப்படின்னு சொல்லி போட்டுங்க ரைட்டா. 200க்கு 40னா 100க்கு 20 அப்போ 20% இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுங்க. ஆக்சுவலா வந்து அது வந்து தப்பு ரைட்டா. சரி, இப்ப ஒரு பழ வியாபாரி எப்படி இதுக்கு உண்மையான ஆன்சர் சொல்லிடுறேன். 200க்கு பழங்களை விற்று 40 லாபம் பெறுகிறார் ரைட்டா. 200க்கு விற்கிறாரு, 40 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ உண்மையான ரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கின்னு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஸோ அப்போ வந்து 200க்கு பழத்தை விற்கிறாரு, 40 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ உண்மையிலேயே அதோட ரேட் என்ன, 160 ரூபாய் ரைட்டா. ரைட், 160 ரூபாய் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த 40 ரூபாய் லாபம் கிடைச்சது தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. இதுதான் உண்மையான ரேட்டு. அப்போ உண்மையான ரேட்டு தான் நம்ம வந்து இந்த 40க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 40/160 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு நாள் இன்ட்டு 100 வருமா, ஆமாம் சதவீதம் இன்ட்டு 100 போடணும் ரைட்டா. சரி, இப்போ வந்து அப்படியே நீங்கள் அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு நாள் 4 4 16. அப்போ என்ன வருதுன்னா 100/4 வருதா. 100/4னா 100ல கால் பாகம், 100ல கால் பாகம்ன்றது 25% அப்படின்றது தான் கரெக்ட் ரைட்டா. இப்போ வந்து எப்படி நம்ம போடணும், அதாவது உண்மையான ரேட்டுக்கு தான் நீங்கள் சதவீதம் கண்டுபிடிக்கணும். அவன் வித்த ரேட்டு கண்டுபிடிக்க கூடாது. 200 ரூபாய்க்கு அவன் வந்து விற்கிறான், 40 ரூபாய் லாபம் வருது. அப்போ உண்மையிலே வந்து 40 ரூபாயை வந்து கழிச்சு அந்த லாபத்தை கழிச்சுட்டு உண்மையான ரேட் என்ன, அசல் வந்து 160. அந்த 160க்கு இந்த 40 ரூபான்றது எவ்வளவு வந்து லாப பர்சன்டேஜ் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ 40 டிவைட் பை அந்த 160 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 25% அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 25% தான் இதுக்கு கரெக்டு. ஸோ 35வது கொஸ்டின் பாருங்க. 16% தள்ளுபடியில்
210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, ஒரு 16% அது இருக்கு. ரைட், இதுக்கும் அது அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. 16% தள்ளுபடியில் 210க்கு வாங்கப்பட்ட ஓர் தொப்பியின் குறித்த விலை என்ன? அப்போன்னா என்னன்னா 16%க்கு தள்ளுபடினா இது வாங்கியிருக்காங்க. அப்போ உண்மையான ரேட் வந்து குறைஞ்ச தள்ளுபடியில் வாங்கியிருக்காங்க. அப்போ குறைஞ்சிருக்குதா? ரேட் வந்து குறைஞ்சிருக்குது இல்லையா? இப்போ குறைச்சிருக்குது அப்படின்னா உண்மையிலே என்ன ரேட்னு நமக்கு தெரியாது. 16% குறைஞ்சிருக்கு. அந்த உளுத்தம் பருப்பு அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான், அதே ஃபார்முலா தான். ரைட்டா, அது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா, லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் போட்டோம் இல்லையா? அதே கான்செப்டை இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் புதுசாக நீங்கள் ஃபார்முலா படிச்சுன்னா ஃபார்முலா படிக்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? அதுவே ஒரு வேலையாக போயிடும். ரைட்டா, ரைட். இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம அதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா தான். இப்போ 210 போடுறோம். அந்த டிஃப்ரென்ஸ் என்னது? 210. ரைட்டா, நம்ம அப்படி தானே போடுவோம். 210 டிஃப்ரென்ஸு. ரைட்டா, தள்ளுபடினா டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 1 மைனஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 16. 16/100 இன்ட்டு அந்த விலை அந்த விலை தான் நமக்கு தெரியாது. ரைட்டா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ரைட்டா, 16/100 போட்டிங்கன்னா நீங்கள் 4ஆம் வாய்ப்பில் அடிச்சு பாருங்கள். 4 4 16 வரும். ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா 25 அப்படின்னு வரும். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் 4/25 இன்ட்டு ஏ அப்படின்னு வரும். ரைட்டா, இந்த 210 அப்படியே இருக்குது. ரைட்டா, இது அப்படியே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல 25 மைனஸ் 4 25 மைனஸ் 4 ஹோல் டிவைடட் பை 25 கிடைக்கும். 25ல் 4 போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 21 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா? 21 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா, இது இந்த பக்கத்தில் மட்டும். இப்போ இன்ட்டு ஏன்னு ஒன்று கிடைக்கும். ரைட்டா, 21/25 ஏன் கிடைக்கும். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு ஏவை மட்டும் வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? ஏற்கனவே 210 அந்த டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க. ரைட்டா, அப்போ இந்த டிவைடில் இருக்கிற 25 மேலே போயிடும். 25 மேலே போயிடும். இந்த 21ன்றது கீழே வரும். அப்போ இந்த 21 அடிக்கலாம். இங்கே பாருங்கள் 21 தான். அப்போ ஓர் 21 ஒரு 0ன்னு வருது. ரைட்டா, 10ன்னு வருதா? இங்கே என்ன வந்துச்சு? 25. அப்போ 25 × 10ன்னு போட்டிங்கன்னா 250 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா, ஸோ ஒரே ஃபார்முலா தான். எல்லாம் கான்செப்ட் ஒன்று மாற்றி மாற்றி கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. 250ன்றது தான் இது. அதாவது ஒரு பொருளோட ரேட்டை ஏற்றினதுக்கப்புறம் அந்த ஏற்றினதுக்கப்புறம் விலை கொடுத்துருப்பாங்க. அப்போ உண்மையிலே எவ்வளோ இருந்துச்சு, அல்லது இறக்குனதுக்கு அப்புறம் இவ்வளோ, அப்போ உண்மையிலே அதோட ரேட் என்ன அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ்ன்னு போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது என்னன்னா, 2 தொடர் தள்ளுபடியில் 20%, 25% ஆகியவற்றுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி அப்படின்னா என்னன்னா, நம்ம பேரம் பேசும்போது ஃபர்ஸ்ட் கடைக்காரன் வந்து 20% குறைக்கிறான். ரைட்டா, அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் நம்ம வந்து கேட்கும்போது மறுபடியும் ஒரு 25% குறைக்கிறான். எது? அவன் 20% குறைச்சா மாதிரி அதுலேருந்து ஒரு 25% குறைச்சிக்கிறான். அப்போ மொத்தத்தில் வந்து எவ்வளோ குறைச்சிருப்பான்? இதை வந்து அவன் ஒரே டைமில் குறைச்சிருந்தானா அது எவ்வளோ பொதுவாக சொல்றது அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ரைட்டா, சரி, இப்போ வந்து ஜென்ரலாக கான்செப்ட் தான் இது. இப்போ 100 ரூபாயில் 20% குறைச்சானா இப்போ அவன் எவ்வளோ சொல்லியிருப்பான்? 80 ரூபான்னு சொல்லியிருப்பான். ரைட்டா, இந்த 80 ரூபாயில் அவன் என்ன பண்ணுறான்? 25% வந்து குறைக்கிறான். ரைட்டா, அப்போ 25% எவ்வளோன்னு பாருங்கள். டிவைட் பை 100 இன்ட்டு 25. ரைட்டா, ஒரு 25 25 4 25 100. அப்போ இந்த 4 அடிக்கலாமா? 4 அடிச்சுன்னா 2 8, அப்போ 20ன்னு வருது. அப்போ என்னன்னா 80 ரூபான்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஏதோ ஒரு துணியோ மணியோ வந்து 80 ரூபான்னு சொன்னால் 80 ரூபாயில மறுபடியும் ஒரு 25% சொல்லி 20 ரூபாயை கழிச்சிட்டான். அப்போ நமக்கு எவ்வளோ விற்றுருக்குறான்? 60 ரூபாய்க்கு விற்றுருக்குறான். அப்போ எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்கான்? 40 ரூபா பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரூபா பண்ணான், அடுத்தது ஒரு 20 ரூபா பண்ணான். அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பான்? 40 ரூபா வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கான். ஸோ வந்து அவன் டக்குன்னு 40 ரூபா பண்ணியிருந்தான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து 40% வந்து ஒரே தள்ளுபடினா 40 தான் அவன் பண்ணியிருக்கிறான். அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 37வது பாருங்க. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டு முறை வட்டி கணக்கிட்டால்
4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதாவது என்னன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எடுத்த இலவச மாதிரி தேர்வில் நம்ம ஒரு பிரபலமான இன்ஸ்டியூட்ல பார்க்கக்கூடிய ஆன்சர் கீ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இது பார்த்தாச்சு. ஸோ அதனால இன்னொரு டைம் வந்து நம்ம சொல்றது டைம் வேஸ்ட்டு. இருந்தாலும் ஒரு டைம் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதை. இது வந்து ஷார்ட்கட் ஐடியாவிலையும் நான் சொல்லிடுறேன். ரைட்டா? இங்கே பாருங்க 10% சொல்லியிருக்காங்க. 10%னா இது அப்படியே ஒரு டிஜிட் வந்து தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ரைட்டா? 10%ன்றது இங்கே வந்து 00 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து 10% அப்படின்னா வருஷத்துக்கு 4400 அப்படின்றது தான் கிடைக்கும் வருஷத்துக்கு. ஆனால் இவன் சொன்னது என்னது? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் அப்படின்னா வருஷத்துக்கு 440 ரூபா கிடைக்கும் 10%. ரைட்டா? அப்போ அரையாண்டா 6 மாதம். அப்போ இதில் பாதி வருமா? ஸோ இதில் பாதி எவ்வளோ? 440னா 220. அதுதான் 6 மாதத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. ஆனால் இவன் போட்ட முதல் எவ்வளோ? 4400. ரைட்டா? அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் அவன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ சார் பணம் இருக்குன்னா 0, 2, 6, 4. 6 மாதத்துக்கு அப்புறம் 4620 ரூபான்னு சொல்லி அவன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும். ஏன்னா அவன் போட்டது 4400, 10% வட்டி. அதில் 6 மாதத்துக்கு கணக்கு போட்டால் 220 வருது. ரைட்டா? அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தனோம்னா இப்போ வட்டி அவன் தொகை எவ்வளோ அக்கௌண்ட்ல இருக்குன்னா 4620 இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அடுத்த 6 மாதத்துக்கு போகணும். ஏன்னா இவங்க இந்த தொகை வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம்னு போட்டிருக்காங்க. அப்போ தொகை வரல, 4620 தான் வந்துருக்குது. அங்கே 4800 சொல்றது. அப்போ அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் போடுங்க. ரைட்டா? அடுத்த 6 மாதத்துக்கு எப்படி சார் போடுறது அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு 10% வேணுமா? ஸோ 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 100 அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 462. இது வந்து வருஷத்துக்கு வட்டி. ரைட்? அப்போ 6 மாதத்துக்குன்னா இதில் பாதி. அப்போ எவ்வளோ வரும்? 200, 4 பாதி 2, 6 பாதி 3, 2 பாதி 1. அப்போ 231ன்றது அடுத்த 6 மாதத்துக்கான வட்டி. அப்போ இந்த வட்டி இது கூட கூட்டுங்க. 431 கூட்டிங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக வரும். 1, 5, 4 பண்ணிங்கன்னா அது வந்துடும். ரைட்டா? 231. அப்போ இங்கே 8, 6, 2, 8, அப்போ 4. அப்போ 4, 8, 5, 1 வரும். 4851 வரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வரும். ரைட்டா? இதை ஷார்ட்கட்டாக இப்படிலாம் போட வேண்டியதெல்லாம் ஒரு கணித ஆசிரியர்ன்ற முறையில் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இதுக்கு வந்து நீங்கள் இது வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அங்கே பாருங்க 10% அப்படின்னா 440. ரைட்டா? 6 மாதத்துனா 220 வந்துருச்சா? அப்போ இது கூட கூட்டி பார்த்தா 600 தான் வருது. அப்போ மறுபடியும் இன்னொரு 220 கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4800ன்னு வந்துடும். 4800, 840, 800 அந்த மாதிரி வந்துடும். ஸோ 4800 சொல்ற வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் கெஸ்ஸிங்கிலே வந்து ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வட்டி ஒரு 200 ரூபா வருது. அந்த வட்டிக்கு வட்டி போடுறதுனால தான் இந்த 51 ரூபா, 31 ரூபா, 21 ரூபான்னு வருது. நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலனாலும் ஒரு ஆண்டுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி போய் ஏன்னா 2 ஆண்டு வரப்போகிறதுல 6 மாதமும் வரப்போகிறதுல 6 மாதத்துக்கு கம்மியாக வருது. ஏன்னா 600 தான் வருது. ரைட்டா? 1.5 ஆண்டு போட்டால் அதிகமாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சம் போட வேண்டியதில்லை. நான் வந்து 4851ன்றது கரெக்டாக வருதான்றது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். நீங்கள் ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா 10%னா 4000 இப்போ ஒரே வாரத்தில் சொல்லலாம். 6 மாதத்துக்கு போடுறாங்க 4040 வருது. அப்போ 4800 சில்லற எப்படி வரும்னா ஒரு வருஷத்துக்கு தான் வரும் இல்லையா? 4800னா ஒரு வருஷத்துக்கு வரும் அப்படின்னா ஒரு ஆண்டு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ரைட்டா? அக்யூரேட்டாக அது வராது, பட் இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2662 தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் அதே கதை தான். ரைட்டா? சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 3 ஆண்டுகளில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ வருஷம் வருஷம் வட்டி போடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இது கூட்டு வட்டினா அந்த வட்டியை சேர்த்திக்குவாங்க. அந்த வட்டிக்கும் வட்டி போடுவாங்க. ரைட்டா? அசலோட வட்டியும் சேர்ந்துக்கும். அப்போ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ கூட்டு வட்டிக்கான என்ன ஃபார்முலா அப்படின்றத ஒரு டைம் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா P 1 + R/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா?
ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ பின்றது நமக்கு வந்து தெரியாது, அசல் தொகை நமக்கு தெரியாது. அப்போ அது வந்து பி 1 + ஆர். ஆறுன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 10% சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 10/100 எத்தனை வருஷம்? 3 வருஷம். அதுக்கான தொகை வந்து கொடுத்துட்டாங்க 2662, ரைட்டா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும், ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 +ஆ, இப்போ ஒரு பைத்து இது வந்து 10 இருக்கும். அப்போ 1/10ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன சார் வருது அப்படின்னா நான் சொல்லிடுறேன். இதை நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. அதாவது பி 11/10 ஹோல் கியூப் = 2662 தொகை, ரைட்டா? ஸோ இதை அப்படியே வந்து இந்த பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 கியூப் 11 கியூப்னு இருக்கு இல்லையா? ஸோ 11 கியூப் மட்டும் பண்ணிக்கோங்க. 11 கியூப் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய் 2662 11 கியூப் பண்ணீங்க அப்படின்னா 1331 × 10 கியூப் அப்படின்னு வரும், ரைட்டா? இந்த 1330 இந்த 2664 வகுக்கணும் அப்படின்னா இது சிம்பிள் தான். இது 1 இந்த 2 1331 போட்டீங்கன்னா இது வந்துடும், ரைட்டா? அப்போ 2 × 10 கியூப்னு வருது, ரைட்டா? 10 கியூப்னா 1000, 2 × 1000 போட்டோம்னா 2000. அப்போ 2000 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 2000 அப்படின்றதா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் இது கரெக்டு. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அது. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த வித்தியாசம் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கொஸ்டினில் வந்து எரர் ஆகிருக்கு, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் வந்து 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுக்கு என்ன அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒன்று சிம்பிளான ஃபார்முலா தான், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். P அதாவது P × R/2. அது என்ன சார் ஹோல் ஸ்கொயர்? அதான் 2 ஆண்டு, ரைட்டா? அது வித்தியாசம் வந்து 1. அந்த வித்தியாசம் வந்து இதில் இல்லாமல் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி அதை நான் கொடுத்துட்றேன், ரைட்டா? இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஆறுன்றது அவங்க கொடுத்துருக்காங்க 2%. அப்போ 2 அப்படின்னு சொல்லி இந்த இதில் போட்டிருக்காரு. 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ 2/100 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1/50 ஹோல் ஸ்கொயர் = 1ன்னு வரும். அப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான். இந்த 50 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2500. இங்கே வகுத்தில் இருக்கு இல்லையா? அப்படியே இந்த பக்கம் பண்ணிங்கன்னா பெருக்கல்ல 2500 வரும். ஸோ அதுக்கு வந்து 2500 ஆன்சர். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா இந்த ஃபார்முலா, அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து PR/100 ஹோல் பவர் என்னன்னு வரும். 2 ஆண்டுன்னு கொடுத்தனால 2ன்னு போட்டுக்கிட்டேன். 3 ஆண்டுலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ 1 மார்க்ன்றதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த இதுதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 ஆண்டு கேட்க மாட்டாங்க, அது லென்த்தாக இருக்கும் ஃபார்முலா. ஸோ வந்து 2 ஆண்டுக்கான ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார், பி என்பவர் 6 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாளில் முடிப்பான் அப்படின்னா அவங்களோட வேலை சதவீதம் அப்படின்னா வேலை விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 1/3. பி என்பவர் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். ஏ என்பவர் செய்யக்கூடிய வேலை விகிதம் என்னன்னா 1/3, ரைட்டா? ஸோ பிங்கிறவன் செய்கிற வேலை விகிதம்னா 1/r, ரைட்டா? 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சார் செய்வாங்கன்னா அப்படின்னா A + B வேணும் இல்லையா? அப்போ A + B, அப்போ 1/3 1/6 LCM வந்து 6ன்னு எடுத்துக்குவாங்க. அப்போ 2ஆல் பெருக்கணுமா? அப்போ இதை வந்து 2 பண்ணால் 6 ஆகும். இங்கே வந்து 2ன்னு வரும், ரைட்டா? அப்போ மேலே இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணால் 2 + 1ன்றது 3/6ன்னு வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1 3 2 6, அப்போ 1/2ன்னு வருதா? அப்போ 1/2னா கீழே இருக்கிறது ஆன்சர். அப்போ 2ன்னு வருதா? அப்போ 2 நாட்கள் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 2 அப்படின்னு சொல்லி வருது. ஏ என்பது ஒரு நாளைய 3 நாளில் முடிக்கிறேன். இங்கே 2ன்ற ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. 40. ஸோ வந்து இந்த இதில் ஆப்ஷனில் வந்து 4 16 5 10ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து 2 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் மிஸ்டேக் இருக்குது, ரைட்டா? இதில் ஆப்ஷனில் மிஸ்டேக் இருக்குது. 40வது கொஸ்டினுக்கு 2ன்றது தான் கரெக்டு. ஸோ அடுத்தது பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார், ஏ மற்றும் பி ஆகியோர் சேர்ந்து 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான்.
ஏ என்பவர் ஒரு வேலையை 24 செய்கிறார். ஏங்கிறவன் 24 நாள் செய்வான். அப்போ 1/24. ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஏ பிளஸ் பி. ரைட்டா? ஸோ ஏ பிளஸ் பி என்றது எவ்வளோனா ஏ பிளஸ் பி வந்து 6 நாட்கள். அப்போ 1/6. இப்போ பி என்பவன் தனி எவ்வளோ செய்வான்னா இதை அப்படியே சிம்பிளை பண்ணலாம். பியை வச்சுக்கோங்க. 1/6 மைனஸ் ஏன்னு வருமா? ஏன்றதான் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ என்ற ஒரு வேலையை 24 நாளில் செய்வார் அப்படின்னா 1/24. ரைட்டா? 1/24. இதை வந்து அப்படி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு 4 24. அப்போ 4 நாள் பெருக்கினா உங்களுக்கு வந்து எல்சிஎம் வந்துடும். ரைட்டா? டினாமினேட்டர் சேம் வந்தால் தான் கழிக்க முடியும் இல்லையா? அப்போ 4 4 24. அப்போ மேலே 4 பெருக்கணும். அப்போ 4 - 1 24 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 4 - 1/24 3/24. அப்போ 3/24 அப்படின்னா 7 - 21 8 - 24. அப்போ 8 நாட்கள், அதாவது 1/8ன்னு வரும். ஸோ 8ன்றது கீழே வரதான் ஆன்சர். ஸோ 8 நாட்கள் அப்படின்றதான் கரெக்டாக. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குரூப் 4 குரூப் உங்கள் காவல் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக கேட்டிருப்பேன். 8வது பாடப்புத்தகத்தில் பார்த்தா 3 வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. 3 வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஏ என்பவர் 24 நாட்கள் முடிப்பார். ரெண்டு தான். ஏங்கிறவன் 24 நாளில் முடிப்பார்னு போட்டிருக்கேன். இதே வந்து 3 வேரியபிள்னா ஏ என்பவர் 10 மணி நேரம் செஞ்சு அதை வந்து 24 நாளில் முடிப்பான் அப்படின்னா ஒரு மணின்றது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ ஏன்றவன் 10 மணி நேரம் செஞ்சு 24 நாளில் முடிப்பான் அப்படின்னா 3 வருதா? இந்த மாதிரி 3 வேரியபிள் வருது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல வரக்கூடிய மேக்ஸில் கேட்க மாட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி சிம்பிளாகிறது மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ஜிகேல கேட்பாங்க. மீதி எல்லாமே சைக்காலஜியில் போயிடும். அப்படி இல்லைன்னா குரூப் இந்த மாதிரி ஹையர் கிளாஸ் தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து 2 வேரியபிள் வர்றது மட்டும்தான் ஜிகேவில் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளானுக்கிறத எடுத்துருக்குறோம். 42 பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி மற்றும் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் சிமிலர் ட்ரையாங்கிள் எனில் ஏ கோணம் வந்து 53 டிகிரி, கியூ வந்து 77 அப்படின்னா ஆறுன்றது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் என்ன சார் அப்படின்னா இதுவும் ட்ரையாங்கிள் தான், இதுவும் ட்ரையாங்கிள் தான். ரைட்டா? இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேற மாதிரி இருக்கும். ஆனால் சிமிலர் ட்ரையாங்கிள் என்னன்னா அந்த கோணங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கும், கோணங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றது. ரைட்டா? இதை வந்து இப்படி கூட சொல்லுவாங்க. அதாவது ஏபிசி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இப்படி இது மாதிரி ஒரு கொக்கியை வளைச்சி போட்ட மாதிரி போடுவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர். ரைட்டா? பிக்யூஆர் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டாங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள். நான் வந்து தியரிட்டிக்கலாக எழுதியிருக்கேன். மேபி இந்த மாதிரி வந்து கோடு போட்டு கூட கேட்கலாம். ரைட்டா? சிமிலர் ட்ரையாங்கிள்னா அதனோட வடிவம் மாறி இருக்கும், பட் கோணங்கள் மாறாது. கோணங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதான். ரைட்டா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏபிசி இது வந்து பிக்யூஆர். ரைட்டா? ரைட். இப்போ ஏன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 53 டிகிரி, இது 53. அப்போ கண்டிப்பாக பின்றது 53 டிகிரி. ரைட்டா? ரைட். அடுத்தது என்ன, கியூன்றது 77 டிகிரி, கியூன்றது 77 டிகிரி. அப்போ ஆறுனா என்னன்னா இந்த. அப்போ இப்போ என்ன வந்துருச்சு, ட்ரையாங்கல்ல 2 கோணம் தெரிஞ்சிருச்சு. அப்போ ட்ரையாங்கல்ல 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180 டிகிரி. ரைட்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 கோணம் நமக்கு தெரியும். 53 ஒன்றுக்குது, 77 ஒன்றுக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 130ன்னு வரும். அப்போ டோட்டலாக வந்து 180ங்கிறதுல கழிச்சிடணும். ரைட்டா? 180ல் இந்த 130 கழிச்சிங்கன்னா, இந்த 130 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 50 டிகிரி வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆறுன்றது 50 டிகிரி. சிமிலர் ட்ரையாங்கிள் என்னன்னா கோண அளவுகள் வந்து சேமாக இருக்கும் அப்படின்றது தான். இப்போ இங்கே 53 கொடுத்துட்டாங்க, நான் வந்து இதுக்கு 53 போட்டுக்கிட்டேன். ஏன் போட்டுன்னா ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால அது சேம் ஆங்கிளாக இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அடுத்தது பார்க்கலாம். முக்கோணம் ஜியூடி ஆனது ஓர் இரு சமபக்க செங்கோண முக்கோணம் எனில் டியூஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? முதல்ல செங்கோண முக்கோணம் அப்படின்னு என்னன்னா ஒரு பக்கம் வந்து 90 டிகிரி இருக்கும், ஒரு பக்கம் 90 டிகிரி. ரைட்டா? ஸோ இரு சம பக்கம் முக்கோணம் 2 பக்கம் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கான்செப்ட் நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இரு சம பக்கம் முக்கோணம், ஆமாம் இரு சம பக்கம் முக்கோணன்றது தெரியும். இரு சம பக்கமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு பக்கம் 90 கொடுத்துட்டாங்களா, மீதி எவ்வளோ வரும்? மீதிக்கிற 2 பக்கம் சேர்த்தனா தான் 90 வரும். ஏன்னா மொத்தமாக 180 வரணும் இல்லையா? இரு சம பக்கம் முக்கோணம்னா அந்த ஆங்கிளும் இரு சமமாக பிரிஞ்சிருக்கும். அப்போ இது 90 டிகிரி. இது 2 சமமாக பிரிச்சிங்க அப்படின்னா 45 டிகிரி. ரைட்டா? அப்போ இது 45 டிகிரி, இது 45 டிகிரி அப்படின்னு
வரும். இரு சம பக்க முக்கோணம்னா 2 பக்கங்கள் சமமானா அந்த இதுல வந்து 2 பக்கத்தான ஆங்கிள் வந்து சமமா பிரிக்கணும். ரைட்டா? ஸோ செங்கோண முக்கோணம்னா ஒரு பக்கம் 90, மீதி இருக்கக்கூடிய 2 பக்கங்களுக்கு கூடுதல் வந்து 90. இரு சம பக்கம்ன்ற அந்த வார்த்தையை வச்சு வரும்போது இதை பாதியா பிரிச்சிங்கன்னா 45 டிகிரின்னு வரும். ஸோ 2 ஆங்கிலும் 45 45ன்னு வரும். ஸோ அப்போ சி ஆப்ஷன் தான் இது கரெக்ட். 44வது பாருங்க, நீளம் 21 சென்டிமீட்டர் மற்றும் மூலை விட்டம் 29 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வகம் அப்படின்னா என்னன்னு நம்ம போட்டுக்கலாம். செவ்வகம், ரைட்டா? செவ்வகம் அப்படின்னு சொன்னா இது 90 டிகிரி இருக்கும், இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. இது இணைகிறன்னா அப்படி வராது, மற்றதுக்கெல்லாம் வராது, 90 டிகிரி வரணும் அவசியம் இல்லை. ஸோ செவ்வகத்துக்கு வந்து ஒவ்வொரு பக்கத்துலையும் 90 டிகிரி வரும். இது நீளம் வந்து 21ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? மூலை விட்டம் வந்து 29 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம பரப்புன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்படின்னா நீளம் தெரியுது, உயரம்ன்றது நமக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் வந்து 90 டிகிரின்னு வந்ததுனால இது வந்து பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணோம்னா இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? இந்த பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கத்தை கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல வருது கர்ணம். இந்த கர்ணத்தின் வர்க்கமானது 29 ஸ்கொயர் ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்னா 21 ஸ்கொயர். நமக்கு தெரியாம ஒரு பக்கம் பற்றி அது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்ப 29 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 841. ரைட்டா? இந்த 20 ஸ்கொயரை ஈக்குவல் இந்த பக்கம் கேட்டோம்னா மைனஸ் அந்த 21 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 441 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ வந்து 841 441 போச்சு அப்படின்னா 400 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ 400னா எக்ஸ் ஸ்கொயர்னு வருது இல்லையா? இப்போ ரூட் எடுக்கணும். 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ்ன்றது 20, அதாவது இந்த பக்கம் 20. ரைட்டா? இந்த பக்கம் 20. ரைட்டா? அப்போ இந்த பக்கம் 21ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 20 × 21 தான் பரப்பளவு. அப்போ 20 × 21ன்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 420 அப்படின்னு சொல்லி வரும். 20 × 21 போட்டிங்கன்னா 420ன்னு வரும். ஸோ 420 என்பதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். 45 பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 5:12:13 போட்டு சுற்றளவு வந்து 120 சென்டிமீட்டர் எனில் பக்கங்கள் வந்து எப்படி இருக்கும், அதனோட இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து 5:12:3ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ டோட்டல் பங்கு என்னன்னா டோட்டலாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணுங்க. அப்போ டோட்டல் பங்கு கிடைக்கும். இப்போ 12 13 அப்படின்னா 25 5 மொத்தம் 30 பங்கு இருக்கா? ரைட்டா? இப்போ ஒரு பங்குன்றது தெரியணும். அப்போ மொத்த பங்கு வந்து 120 சென்டிமீட்டர் சுற்றளவு. ட்ரையாங்கிளுக்கு சுற்றளவு 120. அப்போ ஒரு பங்கு என்னன்னா 120/30. 30 அளவுக்கு தான் ஒரு பங்கு கிடைக்கும். இந்த 0 கேன்சல், நாமும் 12. அப்போ ஒரு பங்குன்றது 4. ரைட்டா? அப்போ ஒரு பக்கத்துக்கு 5 மடங்கு இருக்குமா? அப்போ 1னா 4, 5 மடங்குனா 5ஆல் பெருக்கணும். அப்போ 5 20. அப்போ ஒரு பக்கம் வந்து 20 அப்படின்னு சொல்லி வரும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ரைட்டா? அடுத்தது 12. அப்போ ஒரு பக்கம்னா 4. அப்போ 4 12 48. அடுத்தது 13. 13 × 4 போட்டால் 52 வரும். ஸோ அப்போ வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்ட். தரவு என்பது டேஷ் தொகுப்பு அப்படின்னா வந்து தரவுன்னா என்னன்னா டேட்டானா என்னன்னா எண்கள், எழுத்துக்கள், அளவுகள் இது எல்லாமே கலந்தது அப்படிதான் நம்ம தரவு அப்படின்னு சொல்றோம். ஸோ தரவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் அப்படின்றது தான் கரெக்ட். 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 7ன்னு வரணும், முன்னாடியே பின்னாடியே. அப்போ எப்படின்னா வரலாம் 2 இலக்க எண்களை வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100க்கு உள்ள எத்தனை எண்களில் 7 வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க 17 அப்படின்னு சொல்லலாமா? ஒரு 7 வருதா? 17 27 37 47 57 67 77 87 97 இப்படியே போட்டீங்கன்னா மொத்தம் 9 வரும். ரைட்டா? நீ வேணா சொல்லி பாருங்க. அடுத்தது 70 71 72 73 74 இப்படியே நீங்க போட்டீங்கன்னா 10 வரும். ஆனா 77 எடுத்துக்க கூடாது. ஏன் சார்னா நம்ம 17 27 எடுத்தோம் பார்த்தியா, இதுலயே நம்ம 77 எடுத்து ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா? அப்ப 77 மட்டும் விட்டுடுங்க. 70 71 72 73 74 அப்படின்னு நீங்க வந்து 79 வரைக்கும் போட்டீங்கன்னா அதுலயும் ஒரு 9 நம்பர் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ 2 டிஜிட்ல பார்த்தீங்கன்னா மேலே வந்து 9 வருது, இதுலேயும் வந்து 9 வருதுனால மொத்தம் வந்து போட்டிங்கன்னா 18 நம்பர்ஸ்ல வந்து 7ன்றதை வந்து 2 டிஜிட்ல இருக்கும், ஈரிலக்க எண்களில் இருக்கும் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 77 வந்து ஒரே டைம் தான் வரணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ரைட்டா? ஸோ அப்போ 18ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன்.
48 பாருங்க, 3 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து காயினை சுண்டும் போது எத்தனை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்ற விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட்டாக ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அது வந்து 2n, ரைட்டா? இப்போ எத்தனை காயின்கள் 3 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டும் போது போட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 இங்கே அப்ளை பண்ணுங்க. இப்போ 3 அப்ளை பண்ணிங்கன்னா 2^3 வரும். 2 2 4 4 2 8. அப்போ 8ன்றது தான் கரெக்டாக. அப்போ இந்த 2 பவர் என்ன வேற எங்கேயும் நீங்கள் பார்த்த மாதிரி ஞாபகம் வந்திருக்கும், ரைட்டா? அதாவது ஒரு செட்டில் எத்தனை சப்செட் வந்து அமைக்க முடியும் அப்படின்னு வந்து கணங்களில் கேட்பாங்க. 9th 10th மேக்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து 1 2 4 5 அப்படின்னு ஒரு செட்டு இருக்குது. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது. இதில் உட்கணங்கள் அப்படின்னா சப்செட்டு எத்தனை சார் வரும் அப்படின்னா 2, 4 நம்பர்னா 4, ரைட்டா? அப்போ 2^4 அப்படின்னு வரும். ஸோ 2n வந்து காயினை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஃபார்முலா. சப்செட்டை கண்டுபிடிக்கிறது, சப்செட்னா தெரியுங்களா? உட்கணங்கள், ஒரு செட்டுக்கு உட்கணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே 2n தான் ஃபார்முலா. ஸோ ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது காரணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30 60 72. இதை நம்ம ஆஸ்யூஸ்வலாக வந்து நான் அப்பயே சொல்லிடுறேன். இது வந்து ஷார்ட்கட்டை தான் நான் எல்லாம் போடுவேன். நான் வந்து சிம்பிளாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டேன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகும், ரைட்டா? என்னோட ஷார்ட்கட்லேயே போடுறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜிசிடிக்கான ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனல்ஸ் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனோட கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ரைட்டா? பெரிய நம்பர் தான், அதுக்கு அடுத்த நம்பரை நான் கழிப்பேன், ரைட்டா? ஷார்ட்கட்டா இப்போ 60 72 அப்படின்னா 12ன்னு வரும், ரைட்டா? இந்த 12ன்றது இந்த 3மே வகுக்குமானா ஒரு 36 வராது. 60 I12 60 வருது. 72 வருது. 3 36, ரைட்டாக வரல. உங்கள் மெத்தடில் தான் போட மாட்டேங்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி பிரிச்சுக்கலாம். பொது காரணி 30. சரி, 30 பைத்மு 30ன்னு வருமா? பைத்மு 30, அந்த 10 பிரிக்கலாம். I2 10ன்னு பிரிச்சுக்கலாம். × 3, இதான் 30 பிரிக்கிறது. 60 பிரிக்கலாம். பைத் R 60 அப்படின்னா 10க்கு 5 × 2, ஆர் போட்டால் 2 × 3, ரைட்டா? ரைட். அடுத்தது 72 அப்படின்னு சொல்லி வருது. I12 60, 6 12 72, 6 12 72, 6 12 அப்படின்னா 2 6, 6 12, 4 12, அப்போ 2 2 3, ரைட்டா? ஸோ இதை வந்து பொது காரணி அப்படின்னு சொல்கிறோம். இதில் எதுக்கு காமனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் I2 10 30 2 காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, ரைட்டா? 2ம் 3ம் காமனாக இருக்குது. அப்போ 2ம் 3ம் அப்படின்னு தான் வருது, ரைட்டா? 2 3 ஆக்சுவலாக வந்து புக்கில் 12 அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் ஏதோ கொஷினில் மிஸ்டேக், நான் வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கலாம் மேபி. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஏதாவது கொஷினில் இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த கொஷினுக்கு வந்து 2ம் 3 தான் வந்து பொது காரணியாக வருது, ரைட்டா? 49வது வந்து கொஷின் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம், ரைட்? சரி, 2 எண்களின் மீப்பெரு பொது காரணி. ஸோ 49வது கொஷினை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக்கில் கொஞ்சம் பார்த்துட்டு அதை பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அது என்ன கொஷின் மிஸ்டேக்ன்றதை கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன், ரைட்டா? ஸோ 2 எண்களின் மீப்பெரு பொது காரணி அப்படின்னா என்ன அப்படின்னா 2 எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஸ். அது ஒன்றும் ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா? ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்னா ஒரு 2 நம்பருமே வந்து பிரைம் நம்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றுக்கு வந்து காமன் டிவிஷன் வந்து 1ன்னு வருது அப்படின்னா அது ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ பாருங்களேன், இப்போ 4ன்னு எடுத்துக்குவோம். 4 அப்படின்றது ஒரு நம்பர், 5ன்றது ஒரு நம்பர். சார் இது வந்து பிரைம் நம்பர். ஆனால் 4ன்றது பிரைம் நம்பரே கிடையாது, அது வந்து நம்ம வகுக்கக்கூடிய நம்பர் தான், ரைட்டா? ஆனால் 4க்கும் 5க்கும் வந்து ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர். ஏன்னா 1க்கு 1 வகுக்காது, 4 வந்து 5 வகுக்காது, 5ன்றது 4 வகுக்காது இல்லையா? ஸோ அப்போ வந்து 2த்துக்கான காமன் டிவிஷன் வந்து 1 அப்படின்னு வரதுனால இதை ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர் சொல்லுவோம். ஸோ வந்து காமன் டிவிஷன் 1 வந்துன்னா 2 நம்பருக்கு வந்து அதை
நம்ம வந்து இதை சொல்கிறோம், இப்படி சொல்கிறோம். 2 எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி, அந்த பொதுக்காரணி 1 வருது இல்லையா? ஸோ அவ தான் வந்து அவை சார் பகா எண்கள். சார் பகா எண்கள் ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ 1ன்னு வரணும். அப்போ டி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. இப்போ 2 கொஸ்டின் வந்து நான் அடிஷனலாக சேர்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து 6th to 10th வரைக்குமே பார்த்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ ரிப்பீட் ஆன கொஸ்டினுக்காக 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின். ஸோ பாக்ஸில் வந்து இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கு. அதனால நீங்கள் 50 கொஸ்டினுக்கு அப்புறம் இந்த 2 கொஸ்டின் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நடுக்கோட்டு மையமானது நடுக்கோட்டை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கும். இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பிரிக்கும் அப்படின்னா 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இது இல்லாமல் அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக கொண்ட இணைகரம். ஸோ இணைகரமே வந்து எப்படி இருக்குன்னா அனைத்து பக்கங்களும் சமமாக்கணும், அனைத்து கோணங்களும் சமமாக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு இணைகரம் என்ன சார் அப்படின்னா இந்த இணைகரத்துக்கு பேர் என்னது? சதுரம். ஸோ வந்து இந்த 2வது கொஸ்டினுக்கு சதுரம் அப்படின்றது தான் ஆன்சர். முதல் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்றது ஆன்சர். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லையுமே உங்களுக்கு வைக்கக்கூடிய 80 கொஸ்டின் வைப்பாங்க இல்லையா? அந்த 80 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 1 மார்க் வந்து போனஸ் மார்க் கிடைக்கும். எல்லா டிஎன்பிசியும் காவலர் எக்ஸாம்லையும் எப்படி இருந்தாலும் 2-3 கொஸ்டின் வந்து உளவியல் பகுதியில், அப்படி இல்லைன்னா மேக்ஸ் பகுதியில் தப்பு பண்ணிடுவாங்க. நாங்கள் என்னதான் வந்து பார்த்து கொஸ்டின் டைப் பண்ணாலும், அது எது பண்ணாலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்து ஆன்சர் வந்துடாது. ஸோ 49வது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஸோ அதை நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அடுத்த வீடியோவில் அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்பிசி குரூப் 4 இருந்தாலும் சரி, ரயில்வே எக்ஸாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம காவலர் எக்ஸாம், இந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது 2020-21 புதிய பாடத்திட்டத்திலிருந்து முக்கியமான 50 கொஸ்டின்கள், எல்லா கான்செப்டும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால 8வது புக்கை ஒரு முறை முழுசாக நீங்கள் படித்ததுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ரைட்டா? கண்டிப்பா வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுதா கண்டிப்பா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்லயும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க நோட்ஸை வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தமிழ் சார் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க் மட்டும் இல்லாமல் நண்பர்களும், அந்த குரூப்பில் உள்ள நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய சார்கள் வந்து நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொல்லி நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்பில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஃபேஸ்புக் குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் குரூப்லையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக மேக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் உளவியலுக்கும் வந்து நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போகிறதுக்கு எங்களுடைய தமிழ் சார் டெக் எஜுகேஷன் நெட்வொர்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக நிற்கும். இதேமாரி மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பை.